அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 290. இன்னும் 10 வகுப்புகள் போனால் 300 தொடுவோம். இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, தேதி 29, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, கோடானு கோடி நன்றி. இன்றைய வகுப்பை மிகுந்த வருத்தத்துடன், மிகுந்த ஒரு துன்பத்துடன், ஒரு பெரும் இழப்பின் பின்னணியில் தொடங்குகின்றேன். கம்பன் என்று சொன்னால் இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் பொதுவாக நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பேராசிரியர் தேஞா என்று அழைக்கப்படும் டாக்டர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இறைவனடி சேர்ந்து விட்டார். நம் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார், 2 முறை கலந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சென்னை கம்பன் கழகம் ஆரம்பித்த நாளிலிருந்து அதனுடன் தொடர்பு உடையவர். பாண்டிச்சேரி கம்பன் கழகம், இதர பல கம்பன் கழகத்திலும் விடாமல் பங்கு பெறுபவர். சிங்கப்பூரில் நாங்கள் ஏற்பாடு செய்த திருமுறை மாநாட்டு விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளாக கம்பராமாயண வகுப்பு நடத்த ஆரம்பித்த பிறகு எப்பொழுதெல்லாம் ஐயம் எழுகிறதோ அதை உடனடியாக தீர்த்து வைப்பவர் தேஞா ஐயா அவர்கள். மிகவும் எளிமையானவர். அவருடைய உச்சத்துக்கு அவர் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார் அப்படின்னா அவரை கையெடுத்து கும்பிட வேண்டும். பெரிய புராணத்தில் ஆழங்கால் பட்டவர். பெரிய புராணம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் சற்றே உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 1-2 நாட்களில் உயிரிழந்தார் என்று அறிகிறேன். அவரது நினைவை போற்றி அவருக்கு நன்றி தெரிவித்து இன்றைய வகுப்பை தொடங்குகின்றேன். அது சற்றே வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். அந்த வருத்தம் தரும் நிகழ்ச்சியை சொன்ன பிறகு மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதுதான் 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் முன்னால் எனக்கு ஒரு வீடியோ பதிவு வந்தது. அனுப்பியவர் கண்ணகி. நம்முடைய வகுப்பில் தொடர்ந்து கலந்து கொண்டு நம்முடைய வகுப்பிற்கு பெரிய ஆதரவு தருபவர் கண்ணகி. தேஞா அவர்களை பேச வைத்தவர் கண்ணகி. கம்பபாரதி ஐயா நம்முடைய வகுப்பிற்கு வந்து ஒரு முறை பங்கு பெற்றார், ஒரு முறை வகுப்பை கேட்டார். ஏற்பாடு செய்தவர் கண்ணகி. இன்று கண்ணகியால் இந்த வகுப்பு பெற்ற நன்மைகள் ஏராளம். அந்த கண்ணகி கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக டிக்னிட்டரிஸ் என்று சொல்கிறார்கள், ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கலந்து கொண்டவர் நம்முடைய கண்ணகி. நிகழ்வு சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவி அவர்கள் கம்பன் திருமேனி, கம்பனுடைய உருவம், அதை திறந்து வைத்தார்.
கம்பனுடைய படத்திற்கு எல்லோருமாக சென்று மரியாதை செய்தார்கள். டாக்டர் சுதா சேஷையன், கண்ணகி இருவர் தான் மகளிர் என்று நினைக்கிறேன். எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான பள்ளத்தூர் பழனியப்பன் அவருடைய புத்தகமும் நான் தினம் தொடக்கூடிய ஒரு புத்தகம், கம்பராமாயணத்திற்கு உரை எழுதியவர். அவரும் கலந்து கொண்டார். சென்னை ராஜ்பவனில் கம்பன் திரு உருவம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வு. ஆக அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வையும் சொல்லி இன்றைய வகுப்பை தொடங்குகின்றேன். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் முடிந்து பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலகாண்டத்திலும் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம் முடித்து நகரப்படலத்தில் இருக்கிறோம். நகரம் என்பது இங்கு அயோத்தியை சுட்டுகிறது. அயோத்தியின் சிறப்புகளை கம்பன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் சொன்னபடி ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம் எல்லாமே முழுக்க முழுக்க வர்ணனைகளால் மட்டுமே அமைந்த பாடல்கள். நகரம் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நாடு அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, சரையு ஆறு இப்படி இருந்தது என்று புகழ்ந்து தள்ளி கொண்டு போகிறான். அந்தந்த நாடு, அந்தந்த நகரம், அந்தந்த ஆறு இவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கதை நிகழ்வு என்பது ஒரு இம்மி கூட நகரவில்லை. கதை மாந்தர் யாரும் இடம்பெறவில்லை. எனவே ஓரளவு சுவாரஸ்யம் இல்லாமல், சொல்ல போனால் சற்றே போரடிக்கக்கூடிய அளவில் கூட வகுப்பு அமையலாம். இன்னும் 1-2 வகுப்புகள் இதே மாதிரி அமையும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு 3வது அல்லது 5வது 6வது வகுப்பில் ராமனுடைய பிறப்பு ஆகியவை நிகழும். அதன் பிறகு கதை மாந்தர்கள் உள்ளே நுழைவார்கள். அதுவரை இவ்வாறு தான் இருக்கும். சற்றே பொறுத்து கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு சுவைபட கம்பனுடைய பாடல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த முயற்சியில் நான் இறங்கி உள்ளேன். இப்பொழுது நகரப்படலம், நகரத்தின் சிறப்பு கம்பன் சொல்லிக் கொண்டு வருகிறான். நகரப்படலத்தில் இது 23வது பாடல். 22 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். நகரத்தின் பல்வேறு சிறப்புகளை சொல்லுகிறார். நகரத்தின் அகழி, நகரத்தின் மதில், இப்பொழுது நகரத்தின் மதிலில் அல்லது அந்த கோட்டை வாயிலை பற்றி சொல்லும் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலும் வாயிலை பற்றிய ஒரு பாடலை பார்த்து முடித்தோம். 4 புறத்திலும் வாயில்கள் இருக்கின்றன. 4 வேதங்கள் போல, 4 மறைகள் போல 4 வாயில்கள் உள்ளன என்று சொன்னான் கம்பன். இனி அந்த கோட்டை, மதில், சுவர், அதில் இருக்கும் வாயில், அதனுடைய சிறப்பு, பிறகு நகரத்தினுடைய பல்வேறு சிறப்புகள், இவற்றை பார்க்க போகிறோம். வகுப்பின் முதல் பாடலை போடலாம் கார்த்திக். தாயில் பொந்தலத்தின்னல் தவத்தினோர் தங்குதாள் பூயிர்த்த கற்பகப் பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடா ஓவியப் புறாவின் மாடு இருந்த ஊடு பேடையே. இந்த மாதிரி சந்தத்தோடு பாட முடியும் என்று சென்ற வகுப்பில் குறிப்பாக ஜோஷி சொன்னார். தாவில் பொன் தலத்தின்னல் தவத்தினோர்கள் தங்குதாள் பூ உயிர்த்த கற்பக பொதும்பர் புக்கொதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் பூவ வந்து அணைத்திட ஓவிய புறாவின் மாடு இருந்த ஊடு பேடையே. சந்தத்தோடு சொன்னாலும் சரி, சந்தம் இல்லாவிட்டாலும் சரி, சற்றே பொருள் புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பாடல் என்று நான் நம்புகிறேன். பாடலை இன்னொரு வாட்டி படிக்கலாம், அப்படியும் புரியுமா தெரியல. தாயில் பொன் தலத்தின் நல் தவத்தினோர்கள் தங்கு தாள் பூ உயிர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடாத ஓவியப் புறாவின் மாடு இருக்க ஊடு பேடையே என்பது பாடல்.
எனக்கு இன்றைய வகுப்பின் முதல் பாடலாக இது அமைந்தது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் கம்பனுடைய பாடலை எவ்வாறு தெளிவாக, ருசிகரமாக, சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும், சொல்லக்கூடும், எப்படி அதை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். பாடலில் நான் பொதுவாக பாடலில் முதலில் சொல்வது என்ன விஷயம் சொல்லப்படுகிறது அதை மட்டும்தான் பார்ப்பேன். அதன் பிறகு அதை விளக்கிக் கொண்டே போனால் பாடல் எளிதாக புரிந்துவிடும். இந்த பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், நான்காவது அடியில் இருக்கும் இறுதி இரண்டு சொற்கள் ஊடு பேடை. இதை எடுத்துங்க. ஊடு பேடை. பேடை என்பது பறவைகளில் பெண் இனம். ஊடு, ஊடு என்பது ஊடல் கொண்ட பேடை. ஊடு என்பது ஊடுதல் காமத்திற்கு இன்பம். அந்த குரல் ஞாபகத்துக்கு வரணும். ஊடு பேடை, ஊடல் கொண்ட ஒரு பெண் பறவை, ஊடு பேடை. பொதுவாக தமிழ் பாடல்களை படிக்கும் பொழுது கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்பார்கள். அதாவது ஒரு சொல்லை அல்லது ஈவன் ஒரு வரியை அது இருக்கும் இடத்தில் இருந்து பெயர்த்து எடுத்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் பொருத்தி பொருள் கொள்ளும் பொழுது பொருள் மிக எளிமையாக விளங்கும். அதுபோல இந்த இரண்டாவது வரியின் இறுதி வார்த்தை ஒதுங்கும். ஒதுங்குமால் இருக்கு, ஒதுங்கும் என்பதை எடுத்துக்கொள்வோம். ஆள் என்பது அசை. பாடல் சொல்லும் செய்தி ஊடு பேடை ஒதுங்கும், இதுதான் செய்தி. இதில் என்ன அயோத்தி மாநகரத்தின் சிறப்பு இருக்க போகிறது என்று கேட்டால் அதில் தான் கம்பனுடைய கவித்திறமை ஒளிந்திருக்கிறது. பாடல் சொல்லும் செய்தி ஊடு பேடை ஒதுங்கும். ஊடல் கொண்ட ஒரு பெண் பறவை, இந்த இடத்தில் அது புறா. ஊடுகின்ற பெண் பறவை ஒதுங்கும், தனியாக ஒதுங்கி போகிறது. இது மட்டும்தான் பாடலில் சொல்லப்படும் செய்தி. ஊடு பேடை ஒதுங்கும். இப்பொழுது இரண்டு கேள்விகள் நமக்கு வரலாம். இந்த பேடை ஏன் ஊடல் கொண்டது? இது ஒன்று. ஊடு பேடை என்பதற்கு ஊடல் கொண்ட பேடை ஏன் ஊடல் கொண்டது, அதற்கான காரணம் என்ன? அது ஒன்று. ஒதுங்கும், எங்கே ஒதுங்கிற்று, ஏன் ஒதுங்கும் என்பதற்குத்தான் ஏன் ஊடல் கொண்டது என்ற காரணம். ஏன் எங்கே இந்த இரண்டு கேள்விகளையும் கேட்டால் பாடலில் விடை கிடைத்து விடும். அந்த விடை கிடைத்தாலும் அயோத்தியின் சிறப்பு எங்கே சொல்லப்படுகிறது என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். பாடலை எடுத்துக்கொள்வோம். ஊடு பேடை ஒதுங்கும். பாடலின் இறுதி இரண்டு வார்த்தையும் இரண்டாவது வரியின் இறுதி வார்த்தையும் ஊடு பேடை ஒதுங்கும். இதுதான் நிகழ்வு. இந்த பேடை ஏன் ஊடல் கொண்டது? இந்த பேடை பெண் பறவை, பெண் புறா, தன்னுடைய காதலன் அல்லது கணவன் அவனை கூவி அழைக்கிறது. ஆசை மீதூர, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் என்பது போல இந்த பெண் புறா தன்னுடைய காதலன் அல்லது கணவன், பாய் ஃப்ரெண்ட், அந்த ஆண்புறாவை கூப்பிடுகிறது. ஆனால் அந்த ஆண்புறா வந்து இந்த பெண்புறாவை பெண்புறாவுடன் சேரவில்லை. இது ஊடலுக்கு காரணம். பாடலின் மூன்றாவது வரி, ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடா. இந்த பெண்புறா தன்னுடைய ஆண்புறாவை கூப்பிடுகிறது. பொதுவாக பறவை இனங்களில் ஆண் பறவையை சேவல் என்று சுட்டுவோம். சேவல் என்பது கோழியாக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், மயிலாக இருக்கலாம். இந்த இடத்தில் புறாவாக இருக்கிறது. சேவல் என்பது பொதுவாக ஆண் பறவை, பேடை அல்லது பெட்டை என்பது பொதுவாக பெண் பறவை. இந்த சேவல் இந்த பெண்புறாவின்
கணவன் அல்லது காதலன் இந்த பெண்புறா கூப்பிட வந்து சேரவில்லை. இந்த சேவல் எப்பேற்பட்ட சேவல்? அன்பு சேவல். அந்த பாடல வரி இருக்கு. ஊடு பேடை, அந்த பேடை தன்னுடைய அன்பு சேவலை கூவ வந்து அணைந்திடா. அதான் காரணம். இந்த பெண் சேவல், பெண் புறா ஆண் புறாவின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது என்றால், இந்த பெண் புறாவின் உயிர் என்பது அந்த ஆண் புறா தான். ஆவி நிகர்த்த அன்பு சேவல், ஆவி ஒத்த அன்பு சேவல். இப்பொழுது பாடல் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் நினைக்கிறேன். ஆவி ஒத்த அன்பு சேவல் நமக்கெல்லாம் மிகவும் பிரியமான ஒரு பொருள் என்றால் யாரா இருந்தாலும் சரியா, அது என்னுடைய உயிர் தான். அப்பேற்பட்ட உயிரை போன்ற தன் உயிர் மீது எவ்வளவு அன்பு இந்த பெண்புறா வைத்திருக்கிறதோ அதே அளவு இந்த ஆண்புறாவின் மீது வைத்திருக்கிறது. சோ அன்பு சேவல். அல்லது அந்த ஆண்புறா தன்னுடைய உயிர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறதோ அவ்வளவு அன்பு இந்த பெண்புறாவின் மீது வைத்திருக்கிறது. ஆவி ஒத்த அன்பு. இது ஆண்புறா கொண்டிருக்கலாம், பெண்புறா கொண்டிருக்கலாம். மூன்றாவது அடியில் இருக்கிறேன். ஆவி ஒத்த அன்பு சேவல் தான் கூவ, வெட்டை புறா கூவ வந்து அணைந்திடாமல் இருந்தது. மூன்றாவது வரி முழுக்க ஆவி ஒத்த அன்பு சேவல் தான் கூவ வந்து அணைத்திடாமல் இருந்ததால் பேடை ஊடுகின்றது என்பது ஒரு பொருள். இந்த ஆண்புறா ஏன் இந்த பெண்புறாவை வந்து கூடவில்லை? உயிர் போன்ற அன்புடைய பெண்புறா கூவினாலும் கூவி அழைத்தாலும் ஆண்புறா வரவில்லை. ஆண்புறாவுக்கு பெண்புறா மேல ஆசை இல்லையா? ஏராளமான ஆசை. ஆவி ஒத்த அன்பு உடைய சேவல் அது. ஏன் வரலைன்னா, அந்த ஆண்புறா இந்த பெண்புறாவின் கூவலை கேட்டு அந்த பெண்புறா எங்கிருக்கிறது என்று எண்ணுகிறது என்றால் ஓவிய புறாவின் மாடு இருக்க. இப்ப பாருங்க எப்படி வருதுன்னா, கம்பன் சொல்வது அரண்மனையின் மதில் வாயில், மிகுந்த உயரமான வாயில். அந்த வாயிலில் ஏராளமான சித்திரங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதான் ஓவியம்ங்கிற வார்டு, அந்த வார்த்தை ஓவியம். அந்த ஓவியத்தில் ஏராளமான புறாக்கள் இருக்கின்றன. புறா குடும்பம் இருக்கிறது. அந்த புறா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்புறா அதுதான் அழைத்ததோ என்று எண்ணி இந்த ஆண்புறா அந்த பெண்புறாவின் மாடு இருக்க, மாடு என்றால் பக்கம், அருகில், இந்த ஆண்புறா ஓவியத்தில் இருந்த பெண்புறா தான் தன்னை அழைக்கிறது என்று எண்ணி ஓவிய புறாவின் மாடு இருக்க, மாடு என்றால் பக்கம், ஞாபகத்தில் வச்சுங்க நீங்க. இப்ப பாடல் புரியும் நினைக்கிறேன். ஆவி ஒத்த அன்பு சேவல் நான் கூவ வந்து அணைந்திடாமல் ஓவிய புறாவின் மாடு இருக்க, அதை கண்ட பெண்புறா ஊடல் கொள்கிறது, ஊடல் கொண்டு ஒதுங்குகிறது. இப்ப பாடல் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடாமல் ஓவிய புறாவின் பக்கம் அந்த ஆண்புறா இருக்க, பெண்புறா ஊடு கொண்டு ஒதுங்கும். இது இப்போ மூணாவது வரியும் நாலாவது வரியும் இரண்டாவது வரியோட கடைசி வார்த்தையும் சேர்ந்து ஊடு பேடை ஒதுங்கும். காரணம், ஆவி ஒத்த அன்பு சேவல் நான் கூவ வந்து அணைத்திடாமல் ஓவிய புறாவின் பக்கம் போய் இருக்கிறது. இதுல நிறைய விஷயம் சொல்றான் கம்பன். அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய புறா அவ்வளவு தத்ரூபமாக, உயிரோவியம்னு சொல்றோமா இல்லையா, நம்ம உயிரோவியம் அப்படியே லைஃப் மாதிரி இருக்குன்னு. அந்த ஓவியத்தில் இருந்த புறாக்கள் தத்ரூபமாக உண்மை புறாவை போல இருந்ததால் இந்த ஆண்புறா அந்த பெண்புறாவின் பக்கத்தில் போய் இருக்கிறது. உண்மையான பெண்புறாவை அது சென்று அடையவில்லை.
என்று அந்த ஓவியத்தின் சிறப்பு. இப்பேற்பட்ட சிறந்த ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்ட அந்த மதில், அதில் இருக்கக்கூடிய வாயில். இப்பொழுது சிச்சுவேஷன் ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடாமல் ஓவிய புறாவின் பக்கம் இருப்பதால் பேடை ஊடல் கொண்டு ஒதுங்கும். இது இந்த அளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் ஊடல் கொண்டது? காரணம் சொன்னேன். ஒதுங்கும். எங்கே ஒதுங்கும்? கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால். இரண்டாவது அடியில் இருக்கிறேன். கற்பக பொதும்பர். பொதும்பர் என்றால் சோலை. கற்பக பொதும்பர், கற்பக மரங்கள் நிறைந்த ஒரு சோலை. கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்கும். எது ஒதுங்கும்? ஊடல் கொண்ட பேடை. ஊடல் கொண்ட பேடை கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்கும் என்பது கம்பன் தரும் செய்தி. இந்த கற்பக பொதும்பர் எப்படி இருக்கிறது என்றால், பூ உயிர்த்த கற்பக பொதும்பர். அந்த கற்பக மரங்களிலிருந்து பூக்கள் சொரிந்து கொண்டே இருக்கின்றன. அப்பேற்பட்ட கற்பக மரங்கள். நம்ம ஒரு கற்பக மரம் இருந்தாலே போறோம், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இது அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கற்பக மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சோலை, கற்பச்சோலை. கற்பக மரங்கள் நிறைந்த ஒரு சோலை. கற்பக பூவை உதிர்த்து கொண்டிருக்கிற பூ உயிர்த்த கற்பக பொதும்பர் பூக்கு ஊடு கொண்ட பேடை ஒதுங்கும். இந்த கற்பக மரம் எப்பேற்பட்ட மரம் என்றால், அந்த மரத்தின் அடியில் வந்து தவசிகள், முனிவர்கள், தவ சிரேஷ்டகர்கள் எல்லோரும் தங்குவார்கள். முதல் அடி. நல் தவத்தினோர் தங்கு தாழ் பூ உயிர்த்த கற்பக மரம். தாழ் என்பது மரத்தினுடைய அடி. இந்த மரத்தடியில், பொதுவாக மரத்தடியில் நம்ம எல்லாரும் போய் உட்காருவோம், நிழல் தரும் என்பதால். கற்பக மரம் அதோட அடியில் உட்கார்ந்து கூட என்ன நினைத்தது உடனே கிடைக்கும். அப்பேற்பட்ட கற்பக மரம். தாளில் தங்குபவர்கள். தங்கு தாள். எந்தனுடைய மரத்தின் தாள் என்பது அடிப்பாகம் என்று சொன்னேன். மரத்தின் அடியில் யார் தங்குகிறார்கள் என்றால், நல் தவத்தினோர், நல்ல தவம் செய்த முனி சிரேஷ்டர்கள், தவசிகள் வந்து தங்கக்கூடிய அடிப்பாகத்தை உடைய பூவை சொரிந்து கொண்டிருக்கின்ற கற்பக மலர்கள் நிறைந்த ஒரு பெரிய சோலையில் ஊடு பேடை ஒதுங்கும். ஒரு நாள் புரிஞ்சு போச்சு பாடல். கற்பக சோலை எங்கேயா இருக்கும்? அயோத்தியில் இருக்க போறது இல்லை. கற்பக சோலை விண்ணில் தான் இருக்க போகிறது. வானுலகத்தில், தேவலோகத்தில் தான் இருக்க போகிறது. இந்த புறா, அயோத்தி நகரத்து புறா கற்பக சோலையில போய் ஒதுங்கும். ஏனென்றால் இந்த வாயில் விண்ணை முட்டக்கூடிய அளவு உயரமுடையது. இந்த புறா அந்த மாடத்தின் உச்சியில் இருந்து தன்னுடைய ஆவி ஒத்த அன்பு சேவலை கூவ அது வந்து அணைந்திடாமல் இந்த ஓவிய புறாவின் பக்கத்தில் அது போய் இருக்க, இந்த பெண் புறா உடனடியாக ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி தேவலோகத்தில் போய் அங்க இருக்கிற கற்பக மரங்கள் எல்லாம் சொரிந்த அந்த சோலையில் போய் இந்த பெண் புறா ஒதுங்குகிறது. கம்பன் சொல்லும் செய்தி, இந்த மாடம் அல்லது இந்த கோபுரத்தின் வாயில் எவ்வளவு உயரமானது என்றால், அதன் உச்சம் தேவலோகத்தை தொடுகிறது. இந்த தேவலோகம் எப்படிப்பட்ட தேவலோகம் என்றால், தாயில் பொன் தலம். அது முதல் வரியின் முதல் வார்த்தைகள். தா என்பது குற்றம், குற்றமில்லாத. பொன்தலம், பொன்மயமான. பொன்தலம் என்பதால் இது விண்ணுலகம். குற்றமில்லாத சொர்க்கலோகம். அது எப்பேற்பட்ட சொர்க்கலோகம் என்றால், நல் தவத்தினோர் இருக்கக்கூடிய சொர்க்கலோகம். அந்த நல் தவத்தினோர் எங்கு இருக்கிறார்கள் என்றால், கற்பக மரத்தின் தாளில் தங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது பாடல் புரியும் என்று நினைக்கிறேன். தாயில் பொன் தலத்தின், குற்றமில்லாத சொர்க்கலோகத்தில் நல்ல தவம் செய்யக்கூடிய முனிவர்கள், சிரேஷ்டர்கள், தவசிகள், அறிஞர்கள், இவர்கள் தங்கு தாழ் உடைய பூவை உயிர்த்து கொண்டிருக்கக்கூடிய கற்பக சோலைக்குள்
இந்த ஊடு பேடை போய் ஒதுங்குகிறது. ஊடுவதற்கு காரணம் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடாமல் ஓவியப்புறாவின் பக்கத்தில் போய் இருந்தது. இதாயா முதல் பாடல். ஒரு பாடலில் கம்பன் எவ்வளவு செய்தி சொல்கிறான். நான் சொல்லுவது போல பாடலை புரிந்து கொள்வதற்கு என்ன நிகழ்வு சொல்லப்படுகிறது? ஊடு பேடை ஒதுங்கும். அதை மட்டும் எடுத்துட்டு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொண்டோமானால், ஊடு பேடை ஒதுங்கும், ஏன் ஊடல் கொண்டது, காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே ஒதுங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, ஊடல் கொண்ட பெண்புறா ஆண்புறா வந்து சேராததால் கற்பகச் சோலைகள் இருக்கக்கூடிய கற்பக மரங்கள் நிறைந்த சோலையில் போய் ஒதுங்குகிறது. இதில் அயோத்தி நகரத்தோடு என்ன சிறப்பு என்றால், அந்த புறா மாடத்தின் உச்சியில் இருக்கிறது. நான் சொன்னது போல ஒரு 2 அடி மேலே போனால் விண்ணுலகம் வந்து விட்டது. அந்த அளவு உயர்ந்த வாயில்களை உடைய நகரம் அயோத்தி என்பது கம்பனுடைய கற்பனை. கம்பனை ஏன் கவிச்சக்கரவர்த்தி என்று கொண்டாடுகிறோம் என்பதற்கு இது ஒரு சின்ன சாம்பிள். தாயில் பொன்தலத்தின் நல் தவத்தினோர்கள் தங்குதாள் பூவுயிர்த்த கற்பக பொதும்பர் கொதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் பூவ வந்து அணைந்திடா ஓவிய புறாவின் மாடி இருக்க ஊடு பேடையே என்று ஜோஷி சொன்னது போல சந்தத்துடன் இந்த பாடலை பாட முடியும். ஸோ இது அயோத்தி மாநகரத்தின் சிறப்பை கம்பன் அப்படி சுற்றி வளைச்சு நேரடியாக மூக்க தொடாமல் தலை சுற்றி வந்து மூக்க தொடுவது போல ஏராளமான கற்பனைகளை சொல்லி இறுதியாக அவன் சொல்வது, அயோத்தி நகரத்து கோட்டையின் வாயில்கள் விண்ணை தொடும் அளவு உயர்ந்திருந்தன. அதுதான் செய்தி. அதை இவ்வளவு இன்டைரக்டா சொல்லி இருக்கிறான் கம்பன். ஹேட்ஸ் ஆஃப் டு கம்பன். அடுத்த பாடலை போடலாம். அடுத்த பாடல் ராதர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கல் அடித்தடக்கி வாய் பளிங்கருந்தி கூட்டிமே தெல்லுடைய பசும் பொன் வைத்திலங்கு பன்மணிக்குலம் வெள்ளிடக்குயிற்றி வாழ் விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிடக்கிடத்தி வச்சி ரத்த கால் பொருத்தியே. சந்தத்துக்கு நன்னா இருக்கலாம், பொருள் புரியுமா என்பது தெரியவில்லை. கல் அடித்து அடுக்கி வாய் பளிங்கு அறிந்து கட்டி மீது எல்லுடை பசும்பொன் வைத்து இலங்கு பன்மணிக்குலம் வில்லிடை குயிற்றி வாழ்விரிக்கும் வெள்ளி மாமரம் புல்லிட கிடத்தி வச்சிரத்த கால் பொருத்தியே என்பது மீண்டும் அந்த கோட்டை வாயில் கட்டப்பட்டிருக்கும் நேர்த்தி. ஒரு 5-6 பாடல் சொல்றான் கம்பன். கம்பனை மிகச்சிறந்த ஒரு இன்டர்னல் ஆர்கிடெக்ட் என்று சொல்லலாம், அல்லது எக்ஸலண்ட் சிவில் இன்ஜினியர் என்று சொல்லலாம், அல்லது எக்ஸலண்ட் பில்டிங் டிசைனர் என்று சொல்லலாம். 5-6 பாடல் இந்த மாதிரி இருக்கு. அந்த கோட்டை எவ்வாறு கட்டப்பட்டு இருக்கிறது என்றால், கல் அடித்து, கல் என்பது பொதுவாக மாணிக்கக்கல், ரத்தினக்கல், நம்ம பார்க்குற கூழாங்கல்லோ செங்கல்லோ இல்லை. ஸோ கல் அடித்து, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், கல் என்பது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், அவற்றையெல்லாம் போட்டு நிரப்பி கல் அடித்து அடுக்கி வரிசையாக அடுக்கி வாய் பளிங்கு அறிந்து, வாய் என்பதற்கு 2 பொருள் சொல்கிறார்கள். இந்த கல்லை வச்சு அடுக்கும் பொழுது கேப் இருக்கும், அந்த கேப்புக்கு வாய் என்று சொல்லி அந்த கேப்ல எல்லாம் பளிங்கு கற்களை வைத்து அந்த ஓட்டையை அடைக்கிறார்கள் என்று. அல்லது கல்லடித்து வாய் என்பது வாசல், அந்த கோட்டையினுடைய வாசல், அங்கே பளிங்கினால் அறிந்து கட்டி அதன் மீது பசும்பொன் வைத்து. எப்பேற்பட்ட பசும்பொன்? எல்லுடை பசும்பொன். எல் என்பது ஒளி என்று பொருள். கம்பன் இந்த பாடத்தில் ஒளியை சுட்டுவதற்கு இந்த குறிப்பிட்ட பாடலில் 3 சொற்களை பயன்படுத்துகிறான். ஒன்று எல், ஒன்று வில், ஒன்று வாழ். கல் அடித்து மாணிக்க கற்களையும் ரத்தின கற்களையும் பரப்பி வாசலில் பளிங்கு போட்டு அதன் மீது ஒளி வீசக்கூடிய பசும்பொன்னை வைத்து, பசும்பொன் எல்லுடை பசும்பொன், எல் என்றால் ஒளி, எல்லுடை பசும்பொன்னை வைத்து இலங்கு பன்மணிக்குலம்,
மணி என்றால் ரத்தினம் என்று சொன்னேன். அதுபோல பல வகைப்பட்ட ரத்தினம் அவற்றையெல்லாம் கொண்டு அவைகளும் ஒளி வீச வில்லிட, வில் என்பது ஒளி, வில்லிட குயிற்றுதல், குயிற்றுதல் என்றால் பதித்தல். வில் அந்த மணிக்குலங்கள், மணிக்குலம்னே சொல்லிட்டான், ஒரு பெரிய குழு அல்லது ஒரு தொகுதி, ரத்தினம் அது இது போன்ற அந்த கூட்டங்கள், அந்த தொகுதி, அவற்றை ஒளி வீசும்படி பரப்பி ஒளி வீசக்கூடிய வெள்ளி மாமரம், மாமரம் என்பது விட்டம் என்று சொல்கிறார்கள், உத்திரம் போல. மாமரம் புல்லிட கிடத்தி, புல்லுதல் என்றால் நெருங்கு, புல்லுதல் என்றால் தழுவுதல், அணைத்துக் கொள்ளுதல், கட்டி தழுவுதல். ஸோ அந்த உத்திரம் அவையெல்லாம் வெள்ளியில் செய்த உத்திரங்கள், அவற்றோடு பொருந்த எதை வைத்து பொருந்துகிறது? வஜ்ரத்த கால் பொருத்தியே. கால் என்பது தூண், பந்தக்கால்னு சொல்றோம். கால் என்பது தூண். பந்தக்கால் நட்டாச்சா? பந்தலுக்கான தூண் நட்டாச்சா? கால் என்பது தூண். ஸோ புல், வெள்ளி மாமரம் புல்லிட, வெள்ளி மாமரத்தோடு செறிந்து தழுவிக்கொள்ளும்படி வஜ்ரம். வஜ்ரம் என்பது எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பொருள். இந்த கிளாஸ் வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். வஜ்ரம் தான் நல்ல திண்மையான, வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, இல்லைன்னா வஜ்ராயுதம், இந்திரனுடைய ஆயுதம். வஜ்ரம் என்பதற்கு அகராதியில் போய் பார்த்தால் வைரம் என்ற பொருள் இருக்கிறது. வஜ்ரத்த கால் பொருத்தியே. இந்த இந்த வாயிலை நீங்கள் கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். வைரத்தால் ஆன தூண், வச்சிரத்த கால் பொருத்தியே, வைரத்தால் ஆன தூண், வெள்ளியில் ஆன உத்திரங்கள், இவற்றில் பன்மணிக்குலம் ஒளி வீச பொருத்தி, தரை என்பது கல் அடித்து பளிங்கினால் கட்டப்பட்டு அதன் மேல் பொன்னையும் பரப்பி என்று ஒரு 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 மாதிரி கற்பனை பண்ண முடியாத அளவு காஸ்ட்லியஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லலாம். வைரத்தால் தூண்கள், வெள்ளியில் விட்டம், தரையெல்லாம் பொன்மயம், தரையெல்லாம் பளிங்கு, தரையெல்லாம் வைரக்கற்களை கொண்டு பதித்தது என்று இப்பேற்பட்ட ஒரு வாயில் என்று வாயிலின் செல்வ செழிப்பை, வாயில் இவ்வாறு இருந்தால் அந்த கோட்டை எவ்வாறு இருக்கும், அந்த கோட்டை இவ்வாறு இருந்தால் அந்த நகரம் எவ்வாறு இருக்கும், அதை ஆளக்கூடிய அரசனுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கும் என்று உங்கள் கற்பனை குதிரையை நீங்கள் தட்டி விட்டு கொள்ளலாம். அடுத்த பாடல் இதே போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் பாடல். அடுத்த பாடல், மரகதத்திலங்கு போதி கைத்தலத்து வச்சிரம் புரை தபுத்து அடுக்கி மீது பொன் குயிற்று மின்குலாம் நிறைமணி குலத்தினாளி நீள் வகுத்த ஓளிமேல் விரவு கைத்தலத்தின் உய்த்த மேதகத்தின் மீதரோ. மரகதத்து, மரகத கற்கள், இலங்கு ஒளி வீசக்கூடிய, போதிகை, இந்த வார்த்தை அடிக்கடி இன்றைய வகுப்பில் வரும். போதிகை என்பது ஒரு கட்டிடத்தின் அல்லது ஒரு பில்டிங்குடைய தூண், அதற்கு மேல் இருக்கக்கூடிய உத்திரம். இந்த தூணினுடைய உச்சி பாகத்தில் அந்த உத்திரத்தை வாங்கிக் கொள்வதற்காக, அந்த உத்திரம் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு, அதன் பெயர் போதிகை. பல டிஸ்கிரிப்ஷன் தராங்க உரையாசிரியர்கள். ஒரு வாழைப்பூ தொங்குவது போல நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். மேலேருந்து ஒரு இன்வெர்டட் வாழைப்பூ தொங்குவது போல ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தூண், தூண் வெர்டிகல் மெம்பர், ஹாரிசான்டல் மெம்பர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அல்லது ஈவன் அலாங் த லெங்த், கேர்டர்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல, அவையெல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு போதிகை என்பது. அது மரகதத்தால் செய்யப்பட்டது. மரகதத்து இலங்கு போதிகை தலத்து, அந்த தலத்தில் வஜ்ரம், வஜ்ரம் என்பது வைரம், புரை தபுத்து, புரை என்பது குற்றம் அல்லது மாசு அல்லது பிளாக் மார்க், தபுத்தல் என்றால் அழித்தல், நீக்குதல், புதிய வார்த்தை தபுத்தல். புரை தபுத்து, குற்றமெல்லாம் நீக்கி, பழியெல்லாம் நீக்கி, எந்த விதமான மாசு மருவும் இல்லாமல் வஜ்ரம் புரை தவிர்த்து அடுக்கி அதன் மீது பொன் குயிற்றி, குயிற்றுதல் என்றால் பதித்தல் என்று சொன்னேன், மின் போல ஒளி வீசக்கூடிய மின்குலாம், நிறை மணிக்குலம், குலம் என்பது எப்பவுமே ஒரு குரூப், ஒரு தொகுதி. மணிக்குலாம், மணிகள் ரத்தனம் இருக்கு, வைரம் இருக்கு, வைரூடியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நிறைமணி குலத்தின் ஆளி, ஆளி என்பது சிங்கம்,
ஸோ இந்த மாதிரி பண்ணி அதில் சிங்க உருவம் புதிக்கப்பட்டு நீள் வகுத்த ஓளி மேல், ஓளி என்பது வரிசை. ஸோ நிறைமணி குலத்தின் ஆழி, மின்குலாம் நிறைமணி குலத்தின் ஆழி, அப்பேற்பட்ட சிங்கங்கள் வரையப்பட்டு சிங்க படமாக செதுக்கப்பட்டு அந்த வரிசை மேல் நீள் வகுத்த ஓளி, ஓளி என்பது வரிசை, அதன் மீது விரவு கைத்தலத்தின் உய்த்த மேதகம், கோமேதகம் என்று இவ்வாறு இத்தனை வைரம், வைடூரியம், ரத்தினம், மணி, தங்கம் இவற்றால் கட்டப்பட்டது அந்த கோட்டை மதிலினுடைய வாயில் என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல் இதே மாதிரி தான் 5-6 பாடல் இருக்கு. ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தம் சமைத்த என்ன நூல் ஊழ்வுறக் குறித்து அமைந்த உம்பர் செம்பொன் வேய்ந்து மீ சூழ் சுடர் சிரத்து நன்மணி தசும்பு தோன்றலால் வாழ்நில குலக் கொழுந்தை மௌலி சூட்டிய அன்னவே. நான் சொன்னது போல எளிமையாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மௌலி சூட்டிய அன்னவே. மௌலி என்பது கிரீடம், மணிமுடி. மணிமுடி சூட்டப்பட்டது போல இருந்தது. மணிமுடி யாருக்கு சூட்டப்பட்டது? நிலக்கொழுந்தை, அயோத்தி அந்த நாடு, கோசல நாடு என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நாடு, அந்த நிலத்திற்கு மௌடி சூட்டப்பட்டது போல இருந்தது. வாழ்நிலக்கொழுந்து என்றும் அழியாமல் வாழ்ந்திருக்கக்கூடிய நிலக்கொழுந்து என்பது அந்த நிலம், அதற்கு மௌலி சூட்டப்பட்டது போல இருந்தது. ஏனென்றால் தசும்பு தோன்றலால், தசும்பு என்பது ஒரு குடம், தசும் என்பதற்கு பொருள் குடம். ஸோ வட்ட வடிவமான, இப்போ கூட ஒரு கலசம் வைப்பது போல உச்சியில் வைக்கிறோம். அந்த தசும்பு சிரத்து தோன்றுவதால் சூழ் சிடர்த்து நன்மணி தசும்பு, மணி தசும்பு, மணி என்பது ரத்தினம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கும்பம் வைத்தது போல, குடங்கள் வைத்தது போல அந்த அமைப்பு இருந்ததால் அது அயோத்தி மாநகரத்திற்கு சிகரம் வைத்தது போல தோன்றித்து. சிகரம் என்பது மணிமுடி. சூழ் சுடர் சிரத்து நன்மணி தசும்பு, தசும்பு என்பது குடம், அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கலசம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது தோன்றலால் இந்த வாழ்நில கொழுந்தை மௌலி சூட்டியது போல இருந்தது. இது எவ்வாறு இருந்தது என்றால், அந்த மாடத்தின் உயரம் சொல்கிறார்கள், ஏழு பொழிற்கும் ஏழு நிலத்தளம் சமைத்த, ஏழு ஏழு தலங்கள், ஏழு உயரங்கள் உண்டான 7 அடுக்கு மாளிகை, அவற்றில் நூல் ஊழ் உற குறித்து, நூல் என்பது சிற்ப சாஸ்திரம், கட்டட நூல் என்பது பொதுவாக நூல் சாஸ்திரங்கள், அதன்படி ஊழ் என்பது ஒழுங்கு, முறைமை, நூல் ஊழ், நூலில் செல்லப்பட்ட கூடிய முறையில் கட்டப்பட்டு செம்பொன் வேய்ந்த மாட மாளிகைகள் அந்த நகரத்தில் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் இந்த நிலத்திற்கு மகுடம் சூட்டியது போல அவற்றில் இருந்த கும்பங்கள், கலசங்கள் காணப்பட்டன என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல் கம்பனுடைய கற்பனை எல்லையில்லாமல் விரிந்து போகின்றது. அடுத்து வரும் பல பாடல்களில் திங்களும் கருதி என்ன வெண்மை தீற்றிய சங்கவன் சுதை உடை தவள மாளிகை வெங்கடும் கால்புற மேற்கு நோக்கிய பொங்கிரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே. சின்ன பாடல், சொற்கள் கம்மி. திங்களும் கரிதன வெண்மை தீற்றிய சுங்கவெண் சுதை உடை தவள மாளிகை வெங்கடும் கால்புற மேற்கு நோக்கிய பொங்கிரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே. தரங்கம் போலுமே, தரங்கம் என்பது அலை. தரங்கம் பாடி அந்த அப்படிதான் பேரே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அலை எழும்புகிறது கடலில். எந்த கடலில்? அரபிக்கடலிலேயோ பசிபிக் ஓஷன்லயோ இல்ல, பார்க்கடலில். பொங்கு இரும் பார்க்கடல், இரும் என்றால் பெரிய. பொங்கும் தரங்கம் போலுமே, பொங்கி எழுகின்ற பார்க்கடலில் எழுகின்ற
அந்த அலைகளைப் போல இந்த பார்க்கடலில் அலை ஏன் எழுகிறது? வெங்கடுங்கால் பொற, பொறுதல் என்றால் சண்டை போடுதல் என்று ஒரு பொருள் உண்டு. கால் என்பது காற்று, பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். வெங் கடும் கால் பொற, கொடிய வேகமான சுனாமி போன்ற காற்று அடிக்க, அந்த காற்றின் காரணமாக அலைகள் மேற்கு நோக்கிய, மேற்கு என்றால் மேலே, அலைகள் உயர உயரம்ப எழும்புகின்றன. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கடல் எனவே வெள்ளை வெளியேர்னு இருக்கு பார்க்கடல். அந்த பார்க்கடலில் அலைகள் அலைகள் 5 அடி உயரம், 6 அடி உயரம், 10 மீட்டர் உயரம் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். சுனாமி வந்தா கடலின் அலைகள் 10 மீட்டருக்கு வசந்து அடிச்சதுன்னா கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய கொடும் காற்று அடிக்க பார்க்கடலில் அலைகள் உயர எழும்புகின்றன. இது ஒரு அன்றாட நிகழ்வு, ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங். எந்த விதமான காத்தடிக்குது, பார்க்கடல்ல அலை எழும்புது. அந்த உயரமாக எழுந்த வெண்ணிற அலையை பார்த்த கம்பனுக்கு உயரமாக எழுந்த வெண்ணிறம், இந்த ரெண்டையும் பார்த்தவுடன் உயரமாக எழுந்த வெண்ணிற அயோத்தி நகரத்தின் மாளிகைகள் போல அவை தோன்றுகின்றன. அல்லது பார்க்கடலில் அலை எழும்புவது போல அயோத்தியில் வெண்ணிற மாளிகைகள் எழும்பின என்பது கம்பனுடைய கற்பனை. எப்பேற்பட்ட வெண்மை! திங்களும் கரிது, தக தகன்னு ஜொலிக்கிறது சந்திரன். ஆனா அது கருப்பான். தகதகவென்று ஜொலிக்கும் சந்திரன் கருமை மிக்கது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெண்மை மிக்கது அயோத்தியின் மாளிகைகள். திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய, அப்பேற்பட்ட வெண்மை தீட்டப்பட்ட சுங்க சங்க வெண் சுதை, சங்கினால் செய்யப்பட்ட சுதை சுண்ணாம்பு உடை தவள மாளிகை, தவளம் என்பதே வெள்ளை. ஸோ இந்த அயோத்தி நகரத்தின் வெண்மை நிகரமான வெண்ணிறமான மாளிகைகள் சங்கு கொண்டு செய்யப்பட்டவை, அல்லது சங்கை பொடி செய்து அவற்றை கொண்டு வெள்ளையடித்த அந்த மாளிகை வெண்மை தீற்றிய. எப்பேற்பட்ட வெண்மை! திங்களும் கரிது என சொல்லக்கூடிய அளவு. இதை கம்பேர் பண்ணா சந்திரன் இஸ் பிளாக். அயோத்தி நகரத்தின் வெள்ளை நகரத்து மாளிகளை ஒப்பு நோக்கினால் சந்திரனுடைய நிறம் கருப்பு. அந்த அளவு இந்த மாளிகை வெண்மை மிக்கவை. திங்களும் கரிது என வெண்மை தீற்றிய சங்கு சங்க வெண் சுதை உடை தவள மாளிகை எதுபோல இருந்ததாம்? வெங்கடுங்கால் பொற மேற்கு நோக்கிய பொங்கிரும் பார்க்கடல் தரங்கம் போலுமே என்று. பார்க்கடலின் அலைகளைப் போல, பார்க்கடலில் எழக்கூடிய வெண்மை நிறமான அலைகளைப் போல அவ்வளவு உயரமாக, அவ்வளவு வெண்மையில் அயோத்தி நகரத்து மாளிகைகள் இருந்தன என்று. தற்குறிப்பு ஏற்றம் என்று சொல்வார்கள். இயற்கையான நிகழ்வு அலைகள் எழும்புவது. இதை கவிஞன் தன்னுடைய கற்பனையாக ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் மீது ஏற்றி சொல்வது தற்குறிப்பு ஏற்றம் என்று இந்த அணியை சொல்வார்கள். அடுத்த பாடல் கம்பனுடைய கற்பனை மீண்டும். புள்ளியம் புறவிரை பொருந்து மாளிகை தள்ளரும் தமனிய தகடு வேய்ந்தன எள்ளரும் கதிரவன் இளவையில் குழாம் வெள்ளியங்கிரிமிசை விரிந்த போலுமே. புள்ளியம், புள்ளிகள் உடைய, புறவு, புறவு என்பது புறா. புள்ளியம் புறவு இறை, அந்த புறா கூட்டங்கள். பொருந்து மாளிகை, இந்த மாளிகையில் புறாக்கள் வசிக்கின்றன, அல்லது புறாக்களுக்கான தனியாக மாடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் தமிழ்நாட்டில் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அண்மையில் நானும் என் மனைவியும் குஜராத், ராஜஸ்தான் என்று பல இடங்களுக்கு போனோம். அநேகமாக ஒவ்வொரு கோயிலுக்கு அருகிலும் ஒரு சிறிய ஒரு 10 அடுக்கு மாளிகை அல்லது 12 அடுக்கு மாளிகை. பிராக்டிக்கலி புறா கூண்டு மாதிரி தான் இருக்கு. பீப்புள் கேனாட் லிவ் தேர். புறாக்கள் மட்டுமே தங்குவதற்காக கட்டப்பட்ட உயரமான 8 அடுக்கு 10 அடுக்கு மாளிகைகள் போல அவை காணப்பட்டன. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பேர்ட்ஸ். நிறைய இடங்களில் பார்த்தோம், 10-15 இடங்களில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நார்த் இந்தியாவில்.
ஸோ புள்ளியம் புறவு இறை பொருந்து மாளிகை, புறாக்கள் வந்து தங்குவதற்காக கட்டப்பட்ட மாளிகைகள் இருந்தன என்று கொள்ளலாம். அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட மாளிகைகள் புறாக்கள் வந்து தங்கி இருந்தன. அந்த மாளிகைகள் தமனிய தகடு வேய்ந்தன. தமனியம் என்றால் தங்கம். தங்கத்தினால் தகடு வேயப்பட்ட ஒரு பெரிய மாளிகை. எப்பேற்பட்ட தங்கம், எத்தனை கேரட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பெஸ்ட் தங்கம். தள்ள அரும் தமனியம். தள்ள அரும், ஒதுக்கி வைக்க முடியாத, கழித்து விட முடியாத, குற்றம் சொல்ல முடியாத அப்பேற்பட்ட தூய ஆடக பொன் என்று வைத்துக் கொள்ளலாம். தள்ளரும் தமனிய தகடு வைந்தன மாளிகை. எதற்காக? புள்ளியம் புறவிரை பொருந்துவதற்காக. இந்த மாதிரி ஒரு மாளிகை தங்கத்தகடு பொதித்து அப்படியே பள பள பளவென்று ஜொலிப்பதை பார்த்த கம்பனுக்கு வெள்ளியங்கிரி கைலாச மலை மீது சூரியனுடைய கிரணங்கள் பட்டால் அந்த மலை எவ்வாறு ஒளி வீசுமோ அவ்வாறு இந்த மாளிகைகள், ஐதர் ரெகுலர் மாளிகை அல்லது புறாவுக்கென்று கட்டப்பட்ட மாளிகைகள் இருந்தன என்பது கம்பனுடைய பதிவு. எள்ளரும் கதிரவன், எள்ளரும் சூரியனுடைய வெப்பம், அவனுடைய ஒளி, அதற்கு முன்னால் வேறு யாரும் கிட்டக்க வர முடியாது. ஸோ அவன் தான் நம்பர் ஒன். எள்ள அரும் கதிரவன். அவனுக்கு இணையாகவோ அவனை பழித்து கூறுவதற்கோ அவனை மோசம் என்று சொல்வதற்கோ எதுவும் கிடையாது. எள்ள அரும் கதிரவன் இள வெயில் குழாம் வெள்ளியங்கிரி மீசை விருந்தது போலவே. வெள்ளியங்கிரி கைலாச மலை, அந்த மலை மீது சூரியனுடைய கிரகணங்கள் படும் பொழுது அந்த மலை எவ்வாறு ஒளி வீசி திகழுமோ அதுபோல தங்கத் தகடுகள் வேய்ந்த புறாவிற்கான மாளிகைகள் அயோத்தியில் ஒளி வீசி திகழ்ந்தன என்பது கம்பன் நகரப்படலத்தில் அயோத்தியின் சிறப்பை கூறுகிறான். அடுத்த பாடல். வைரநல் கால்மிசை மரகதத் துலாம் செய்ரற போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் அயிர் உற இமைப்பன அளவையில் கோடியே. மாளிகைகள் எண்ணிக்கையில் கோடிக்கணக்கானவை. எத்தனை கோடி சொல்ல முடியாது. 5 கோடியா, 10 கோடியா, 10 லட்சம் கோடியா? அளவையில் கோடி, கவுண்ட்லெஸ். கோடி என்பதே மிகப்பெரிய நம்பர். அளவையில் கோடி, கவுண்ட்லெஸ் கோடி. அப்பேற்பட்ட மாளிகைகள் இருக்கின்றன. எப்பேற்பட்ட மாளிகைகள்? உம்பர் நாட்டவர் அயிர் உற, உம்பர் நாட்டவர் விண்ணோர்கள் ஐயம் கொண்டு இமைப்பன அல்ல, அவர்கள் இமைக்காதவர்கள். அதை பார்த்து கொண்டே இருக்காங்க வழியே அவங்களால இமைக்க முடியல. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு அதிசயத்து நிற்கக்கூடிய எண்ணிக்கையில் அளவில்லாத கோடிக்கணக்கான மாளிகைகள் இருக்கின்றன. எப்பேற்பட்ட மாளிகை? சித்திரம் உயிர் பெற குயிற்றிய. நல்ல ஒரு ஓவியம் உயிர் பெற்றுவிட்டால் எவ்வாறு இருக்குமோ, சிறந்த ஓவியம், ஓவியமே நன்றாக இருக்கு, உயிரும் பெற்றுவிட்டால் எவ்வாறு இருக்குமோ, சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் அயிர். அயிர்த்தல் என்றால் சந்தேகப்படுதல், ஐயப்படுதல். அப்பேற்பட்ட மாளிகைகள் எவ்வாறு கட்டப்பட்டு இருக்கின்றன என்றால், வைர நல் கால். கால் என்பது தூண் என்று சொன்னேன். வைரம் என்பது வைரம். வைரத்தால் தூண்கள் நட்டு, துலாம், துலாம் என்பது உத்திரம். வைரநல் கால் மிசை, அந்த தூண்களின் மீது மரகதத்தில் உத்திரங்கள் செய்து, செய்ரற போதிகை, போதிகை என்று சொன்னேன், கால் தூண் மீது உத்திரம் வந்து உட்காருவதற்கான அந்த இடத்தின் வேலைப்பாடுகள். செய்ரற போதிகை கிடத்தி அவற்றின் மேல் சித்திரம் உயிர் பெற குயிற்றிய. சித்திரம், சித்திரத்தில் இருந்த புறா உண்மையான புறா என்று சொல்லி போயிற்று என்று சித்திரம் உயிர் பெற குயிற்றிய. குயிற்றிய என்றால் பதித்தல். சித்திரங்கள் வரையப்பட்டு உயிர் பெற்ற உயிரோவியமாக, உயிர் பெற குயிற்றிய என்றால் பதித்தல், பொதுவாக இங்கே வரையப்பட்ட. அதை பார்த்து உம்பர் நாட்டவர் அயிர் இற, அயிர் உரை இமைப்பன என்று இப்பேற்பட்ட மாட மாளிகைகள் அயோத்தியில் ஏராளமாக. எத்தனை அளவு? அளவு இல் கோடியே என்று கம்பன் முடிக்கிறான். அயோத்தி நகர
படலம் நகரத்தின் சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் இதே மாதிரி ஒரு 10-15 பாடல் இருக்கு சார். அவ்வளவும் இதே மாதிரி கற்பனை, அளவிறந்த கற்பனை, எண்ணிக்கை இல்லாத புகழ்ச்சி. சந்திரகாந்தத்தின் தலைத்த சந்தன பந்திசை தூணின் மேல் பவளப் போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த தின்சுவர் இந்திர நீலத்த எண்ணில் கோடியே. இந்திர நீல மணிகள் அவை திரும்ப எண்ணில் கோடிய சுவற்றில் இந்திர நீல மணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. தின் சுவர் இந்திர நீலத்த சுவற்றிலே சந்திரகாந்தத்தின் தலத்த சந்திரகாந்தம் அதை கொண்டு செய்யப்பட்ட சந்திரகாண்டத்தின் தலத்த சந்தன பந்திசை தூணின் சந்தனத்தலாகிய தூண் அதன் மேல் பவள போதிகை. போதிகை என்று சொன்னேன், என்ன பொருள் என்று. சந்திரகாந்தம் வைத்த சந்தனத்தினால் செய்யப்பட்ட தூணின் மேல் பவளத்தினால போதிகை, அதுவும் செந்தனி மணித்துலாம். போதிகை என்பது தூணும் உத்திரமும் சேரும் இடம் என்று சொன்னேன். துலாம் என்பது உத்திரம். செந்தனி மணித்துலாம் மணிகள் பொருந்திய உத்திரம் செறிந்த மாளிகை. அந்த சுவற்றில் எல்லாம் தின் சுவர் இந்திர நீல மணிக்கற்கள் பொதித்தவை என்று கம்பன் அந்த நகரத்தின் ஒவ்வொரு கட்டிடத்தின் அழகையும் ஒவ்வொரு கட்டிடத்தின் வேல்யூவையும் சொல்லிக் கொண்டு போகிறான். அடுத்த பாடல் அவனுடைய கற்பனை எங்க போறது பாருங்க நீங்க. பாடக காலடி பதுமத்து ஒப்பன, பாடக காலடி பதுமத்து ஒப்பன சேடரை தழியின செய்யவாயின நாடகத் தொழிலின் நடுவு துய்யன ஆடகத் தோற்றத்த அளவு இல்லாதன. நகரத்தில் உள்ள மாளிகைகள் முதல் செய்தி அளவு இல்லாதன. சென்ற பாடலிலேயே பார்த்தோம், அளவில் கோடியே. மீண்டும் அளவில்லாத அளவுக்கு மாளிகை. அந்த மாளிகையின் தோற்றம் எவ்வாறு இருக்கிறது? கடைசி லைன்ல இருக்கேன். ஆடக தோற்றத்தை. ஆடகம் என்பது பொன்னில் மிகச் சிறந்த தரம். ஆடக பொன் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆடக பொன் அந்த தோற்றத்தில் அமைந்த மாளிகை அளவு இல்லாதன. முதலிலே அதோட குவான்டிஃபை பண்ணி சொல்கிறான். அதன் பிறகு மேலே இருக்கிற 3 வரிகளில் குவாலிட்டி பற்றி சொல்கிறான். குவான்டிட்டி அளவு இல்லாதன. அதிலேயே ஒரு குவாலிட்டி, பொன் போன்ற தோற்றம் உடையவை. ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன. அந்த மாளிகை கால் அதனுடைய தூண், வேலைப்பாடு மிகுந்த பாடு அகம். பாடு என்பது வேலைப்பாடு. பாடு அகம் கொண்ட கால் அடி, தூணின் கால் பாகம், தூணின் அடிப்பாகம் பதுமத்து ஒப்பன தாமரையை போன்ற வடிவத்தில் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன அல்லது செய்யப்பட்டுள்ளன. தாமரை வடிவத்திலான அழகான தூணின் கால்கள். பாடு அகம் வேலைப்பாடு மிகுந்த கால் என்பது தூண், அதனுடைய அடிப்பாகம் பதுமத்தை போல் இருக்கின்றன. செய்யவாயின அடுத்த லைன்ல கடைசி வார்த்தை, சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன அந்த தூண்கள். அதனுடைய ஃபவுண்டேஷன், அதனுடைய அடித்தளம் எதுவரை செல்கிறது என்றால் சேடரை தழியின. சேடன் என்பது பொதுவாக ஆதிசேடன். அவன் இருக்கும் இடம் பாதாள லோகம், நாகலோகம். ஸோ இந்த தூண்களின் அஸ்திவாரம் பாதாள லோகம் வரை சென்றிருக்கிறது. பாடக காலடி, கால் என்பது தூண், பாடக கால் அடி பதுமத்து ஒப்பன, அதனுடைய அஸ்திவாரம் சேடரை தழியின, ஆதிசேடன் இருக்கக்கூடிய நாகலோகம் வழி, நாகலோகம் வரை சென்றுள்ளது. ஸோ அடிப்பாகம் தூண்கள் சொன்னால், அதில் இருக்கிற ஹால் இல்லைன்னா மெயின் ஏரியா. நாடு அகத்தொழில், நாடுகின்ற, அகம் என்பது உள்ளே இருக்கின்ற, நாடு அகத்தொழிலின் நடுவு துய்யன மிகுந்த தூய்மையாக இருக்கின்றன என்று மாளிகையின் தன்மையை, இப்பேற்பட்ட மாளிகை பொன் போன்ற தோற்றத்தில் அளவு இல்லாதன என்ற எண்ணிக்கையில்
ஏராளமான மாளிகைகள் அயோத்தியில் காணப்படுகின்றன. பாடக காலடி பதுமத்தொப்பன சேடரை தெளியின செய்யவாயின நாடகத் தொழிலின் நடுவு துய்யன ஆடகத் தோற்றத்த அளவு இலாதன. அடுத்த பாடல். அடுத்த பாடலும் ஒரு கற்பனை. இப்பேற்பட்ட ஒரு மாளிகை, இந்த மாளிகையை சுற்றி பார்க்க நாம் எல்லாரும் போகிறோம். புக்கவர் கண்ணிமை பொருந்துராதொளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நினைப்பிலின் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும். உம்பர் நாட்டினும் தேவலோகம். இந்த மாட மாளிகைகள் கீழே தான் இருக்கு, பூமியில தான் இருக்கு, அயோத்தியில தான் இருக்கு. ஆனால் இவை உம்பர் நாட்டிலும் ஒளி வீசக்கூடியவை. ஒக்க நின்று இமைப்பன, இமைப்பன பளிச்சு பளிச்சுன்னு கண்ணிமை சிமிட்டுகிறோமே அதுபோல பளிச்சு பளிச்சென்று ஒளி வீசக்கூடியவை. உம்பர் நாட்டிலும் ஒக்க நின்று இமைப்பன இந்த மாளிகைகள். ஒக்க நின்று உம்பர் நாட்டிலும் உமைப்பன. இது கடைசி வரியின் பொருள். புக்கவர் கண் இமை, புக்கவர் இந்த மாளிகைக்குள் புகுந்தவர்கள், புக்கவர் கண் இமை பொருந்துராது, அப்படியே கண் கொட்டாம பார்த்துட்டு இருப்பாங்களாம். அவ்வளவு அழகு, அவ்வளவு ஜொலிப்பு, அவ்வளவு தூரம் ஆடகப்பொன் தோற்றத்தை. ஸோ புக்கவர் கண்மிமை பொருந்துராது ஒளி தொக்குடன் தயங்கி, தொக்கு என்பது தோல் என்று பொருள். துவக் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். தொக்கு என்பது தோல், அது உடலை குறிக்கும். ஒளி தொக்குடன் தயங்கி, ஒளி வீசக்கூடிய உடம்பை உடையவர்களாக. ஒரு தன்மை ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. கண் இமை பொருந்து உறாமல், இமைக்காமல் இருக்கிறோம். யாரு? அந்த மாளிகை பார்க்க போகிறவர்கள். உள்ள போனா கண்ணிமை மூட முடியாது, அவ்வளவு தூரம் அப்படியே திறந்து வச்சு கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இமைத்தால் ஒரு செகண்ட் போய்விடுமோ என்று. ஸோ கண்ணிமை புறாது நிற்பதாலும் உடம்பில் ஒளி வீசுவதாலும் தொக்குடன் ஒளி தயங்கி விண்ணவரின் தோன்றலால், அங்கே அந்த மாளிகையை பார்க்க உள்ளே நுழைந்தவர்கள் எல்லோரும் விண்ணவரை போல் தோன்றுகிறார்கள். அவர்கள் விண்ணவர்களை வைத்து தோன்றுவதால் என்ன நினைக்கிறதா என்றால், அது மாளிகையே இல்லை, திக்குற நினைப்பினில் செல்லும் தெய்வ வீடு. நினைப்பினில் செல்லுதல், நினைச்ச உடனே கிளம்பிரும், அது புஷ்பக விமானம். தெய்வ வீடு என்பது தெய்வ விமானம் என்று பொருள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நினைப்பினில் செல்லும் தெய்வ வீடு, நினைப்பினில் செல்வது விமானம். ஸோ திக்கு உற, எல்லா திக்குகளிலும், திக்கு எல்லாவற்றிலும் நினைப்பினில் செல்லக்கூடிய ஒரு விமானம் போன்று உம்பர் நாட்டிலும் ஒக்க நின்று இமைப்பன இந்த மாளிகைகள் என்று கம்பன் அந்த மாளிகையின் சிறப்பை சொல்கிறான். அடுத்த பாடல் அதுவும் மாளிகையை பற்றி. மாளிகையை பற்றி என்னவெல்லாம் சொல்ல முடியும் என்று கம்பன் கற்பனை செய்கிறான் பாருங்கள். அந்த மாளிகைகள் எவ்வாறு இருந்தன என்றால், அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறநெறி தனிவு இலாதன மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது பணிபிரிது இயன்றில பகலை வென்றன. ஒவ்வொரு தன்மையாக சொல்லி கொண்டு போகிறான் இந்த மாளிகையை பற்றி. பகலை வென்றன, சூரியனை விட அதிகமாக ஒளி வீசி திகழ்ந்து கொண்டிருந்தன. பகல் என்பது சூரியன். பகலை வென்றன. ஒளியில் சிறந்தது எது, மாளிகையா சூரியனா என்றால் சூரியன் தோற்றுவிட்டான். பகலை வென்றன. அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் அறநெறி தனிவன. அணிகள் அணிந்த நகைகள் பூட்டிய மகளிர், அயோத்தி நகரத்து பெண்டில் அவருடைய கணவன்மார் காதலர் அலங்கர் வீரரும் தனிவன அறநெறி, தனிவன என்றால் தங்குவன, சேர்ம்பன, செறிவன, இவர்கள் இருவரும் பேணுவது அறநெறி மட்டுமே. அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறநெறி தனிவு இலாதன மணி பொன் வனைந்த அல்லது.
தனிவு இல்லாத, எந்த விதத்திலும் கீழ்த்தரம் இல்லாத, எந்த விதத்திலும் கீழ்ப்படிவு இல்லாத, அதாவது கீழ்மை இல்லாத, தனிவு இல்லாத மணி ரத்தினங்கள், பொன் இவற்றால் வனைந்த அல்லது பிரிது பணி இயன்றில, இவற்றை அல்லாமல் வேறு எவற்றை கொண்டும் கட்டப்பட்டவை அல்ல. எவற்றை கொண்டு கட்டப்பட்டவை? மணியினும் பொன்னினும். எப்பேற்பட்ட மணியும் பொன்னும்? தனிவு இல்லாதன மணியும் பொன்னினும். எந்த விதமான குறவோ அல்லது தாழ்வோ இல்லாத தி பெஸ்ட் மணி, தி பெஸ்ட் பொன், மணியிலும் பொன்னினும் வனைந்த அல்லது பிரிது பணி இயன்றில, அவை அல்லாமல் வேறு எதையும் கொண்டு கட்டப்படாத மாளிகைகள் பகலை வென்றன என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். வான் நிவந்தன வரம்பையில் செல்வத்த தான் உயர்ந்த புகழன தயங்கு சோதிய ஊனமில் அறநெறி உற்ற எண்ணிலா கோன்நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன. வான் உற நிமிர்ந்தன, நிவந்தன, வானை தொட்டும் வானை தொடும் அளவில் உயர்ந்த மாளிகைகள், வரம்பையில் செல்வத்த, அந்த மாளிகையில் உள்ளே இருக்கக்கூடிய செல்வத்துக்கு வரம்பு என்பதே கிடையாது. வானுற நிவந்தன வரம்பில் செல்வத்த தானுயர் புகழ் என தயங்கு சோதிய, ஒளி வீசக்கூடிய, தயங்குதல் என்றால் விளங்குதல், ஒளி வீசக்கூடிய, தான் உயர், தானாகவே எந்த விதமான வேறு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூன்ஸும் இல்லாமல் தம் அளவிலேயே சுயமாக மிகுந்த புகழ் கொண்டு ஜோதியில் விளங்குபவை, ஊனம் இல் அறநெறி உற்ற, எந்த விதமான குற்றமும் இல்லாமல் அறநெறியில் நிற்பவை. இங்கே மாளிகைகள் அறநெறியில் நிற்பவை என்று சொல்லும் பொழுது அங்கே வசிக்கும் மக்கள், அங்கே உறைபவர்களை சுட்டியதாக சொல்ல வேண்டும். ஊனமில் அறநெறி உற்ற எண்ணிலா கோன் நிகர் குடிகள். என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்கான் பாருங்க, குடிகள். ஒவ்வொரு குடியும் யாரு? கோன் நிகர் குடி. ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை, கோன் நிகர் குடி. மன்னனுக்கு சமமானவர்கள். அந்த அளவில் மன்னனும் மக்களும் ஒரே தரம் என்ற அளவில் மன்னன் அவர்களை பார்க்கிறான். தன் உடன் பிறந்தவர் தன்னுடைய மக்கள் போல என்று பொருள் கொள்ள வேண்டும். கோன் நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன, அந்த கொள்கைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த மாளிகைகள் என்பது கம்பன் தரும் செய்தி. வான் நிற உவந்தன வரம்பில் செல்வத்த தானுயிர் புகழன தயங்கு சோதிய ஊனமில் அறநெறி உற்ற எண்ணிலா கோன்நிகர் குடிகள் தம் கொள்கை சான்றன. அறநெறி இந்த பாட்டில் அது வலியுறுத்தப்படுகிறது. சென்ற பாடலிலும் அணியிழை மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறநெறி. அறநெறி என்ற சொல் பல பாடல்களிலும் கம்பனால் கையாளப்படுகிறது. அறம் போற்றப்படும் நாடு. ஏனென்றால் இவனுடைய காப்பியத்தின் பாவிகமே அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அறம், அதுதான் கம்பன் அறம் வெல்லும். இது அவனுடைய காப்பியத்தின் முதல் பிரகடனம் என்பது அறம் வெல்லும் பாவம் தோற்கும். கோன்நிகர் குடிகள் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை. அடுத்த பாடலை பார்க்கலாம். இதே போன்ற ஒரு வர்ணனை. அருவியின் தாழ்ந்து முத்து அலங்கு தாமத்த விரிமுகிற் குலம் என கொடி விராயின பருமணி குவையன பசும்புன் கோடிய பொறுமையில் கணத்தன மலையும் போன்றன. இந்த மாளிகைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய மலை போல காணப்படுகின்றது. அருவிகளைப் போல நிலம் வரை தாழ்ந்துள்ள முத்து மாலைகள் பூண்டன இந்த மாளிகை. ஒவ்வொரு மாளிகையிலும் முத்து மாலைகள் போடப்பட்டு இருக்கின்றன. அருவியின் தாழ்ந்து, மலையில் அருவி வீழ்வது போல, மலையை போன்றன என்று கடைசியில் ஒரு வார்த்தை வருகிறது. மலையும் போன்றன. என்னென்ன காரணத்தால் இந்த மாளிகைகள் மலை போன்று இருக்கின்றன என்றால், மலையில் அருவி விழுவது போல இந்த மாளிகையின் உச்சியிலிருந்து நிலம் வரை அருவியின் தாழ்ந்து முத்து தாமத்த அலங்குகின்றன. தாமம் என்பது மாலை. முத்து மாலைகள் மேலிருந்து கீழே சொரிந்து கொண்டிருக்கின்றன, மலையில் அருவி சொரிவதைப் போல. விரிமுகிற்குலம் என கொடி விராயின, மலை உச்சிகளில் மேகங்கள்
காணப்படும் முகிற்குலம். முகில் என்பது மேகம். ஸோ முகிற்குலம் எவ்வாறு மலையின் உச்சியில் காணப்படுகிறதோ அதுபோல இந்த மாளிகைகளின் உச்சியில் கொடிகள் விராயின, கொடிகள் பறக்கின்றன. பருமணி குவையின பசும்பொன் கோடிய, ஏராளமான மணிகளை தன்னகத்தே கொண்டது மலை. அதுபோல இந்த மாளிகைகள் பசும்பொன் கோடிய, கோடிக்கணக்கான பசும்பொன்னை உடையது மலை. இந்த மாளிகைகளும் பொறு மயில் கணத்தன, கணம் என்பது குழு, ஒன்று அல்ல, ஒரு கூட்டம். மயிர்கூட்டங்கள் ஏராளமாக மலையில் காணப்படும். மயிர்கூட்டங்கள் ஏராளமாக இந்த மாளிகைகளும் காணப்படும். எனவே இந்த ஒற்றுமையால் இவ்வாறு பொருந்தி காணப்படுவதால் மலையும் போன்றன இந்த மாளிகைகள். அருவியின் தாழ்ந்து முத்தலங்கு தாமத்த விரிமுகிற்குலம் என கொடி விராயின பருமணி குவையன பசும்பொன் கோடிய பொறுமையில் கணத்தன மலையும் போன்றன என்பது கம்பன் இந்த மாளிகைகளை பற்றி தரும் செய்தி. அடுத்த பாடல். மீண்டும் இதே போன்ற ஒரு கற்பனை. அகிலிடும் கொழும்புகை அளாய் மயங்கின முகிலொடு வேற்றுமை தெரிகளா முழு துகிலொடு நெடுஞ்சொற்கொடி சூலம் மின்னுவ பகல் இடு மின்னணி பரப்பு போன்றவே. இந்த மாளிகைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அகில் புகை இடுகிறார்கள். தங்களுடைய கூந்தலை உலர்த்தி கொள்வதற்காக குளித்தபின் கூந்தலுக்கு புகை போடுவது என்பது அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். நான் வீடுகளில் பார்த்திருக்கிறேன். கூந்தலை உலர்த்துவதற்கு சாம்பிராணி புகை போட்டு கூந்தலை உலர்த்தும் பிண்டிரை நாம் இன்றும் பார்க்கலாம். அகில் இடு கொழும் புகை அளாய மயங்கின முகில். ஸோ இந்த புகைகள் மேலே எழுந்து மேகங்களுடன், முகிலும் மேகங்களும் இந்த புகையுமாக ஒன்று சேர்ந்து வேற்றுமை தெருகிலா, இது புகை இது மேகம் என்று சொல்லப்படியாமல் முற்றுமாக ஒன்று அற கலந்து முழு துகிலோடு, துகில் என்பது அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய கொடிகள், துகிலெடு நெடுங்கொடி சூலம், அந்த சூலம் மாளிகையின் உச்சியில் இடிதாங்கி அல்லது பாதுகாப்பிற்காக சூலம் போன்ற உருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை மின்னுகின்றன. அந்த மேகத்தின் இடையே மின்னல் வெட்டுவது போல இந்த சூலங்கள் மின்னுகின்றன. இதை பார்க்கும் பொழுது பகல் இடு மின் அணி பரப்பு, பகலிலும் மின்னல் வெட்டுவது போல இந்த காட்சி அமைகிறது. அந்த இடிதாங்கி அல்லது அது போன்ற கருவிகள் சூல வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை இந்த அகில் புகை மேகம் இவற்றோடு சேர்ந்து ஒளிர்வதால் பகலிலும் மின்னல் இடுவது போல கம்பனுக்கு இந்த மாளிகைகள் காட்சி தருகின்றன. அடுத்த பாடல். துடியிடை பணமுலை தோகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை கொடியிடை தரளவெண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் கான்ற மாலையே. காலுதல், காலுதல் என்றால் உமிழ்தல், வெளிப்படுத்துதல், துப்புதல். கொடியிடை தரள வெண் கோவை சூழ்வன, தரளம் என்றால் வெண்மையானவை. வெண்கோவை, கோவை என்பது ஒரு மாலை கோர்க்கப்பட்டது. கொடியிடை தரள வெண் கோவை சூழ்வன, அந்த ஏராளமான மாளிகைகளில் கொடிகள் இருக்கின்றன. இவற்றின் நடுவே முத்து மாலைகள் தொங்குகின்றன என்று சொன்னேன். அவை கடியுடை கற்பகம் கான்ற மாலையில், கடி என்பது நல்ல நறுமணம், கடி என்பதற்கு மனம் என்று பொருள். கடியுடை கற்பகம் கான்ற மாலை, கான்றுதல் என்றால் வெளிப்படுத்துதல். கற்பகம் தன்னுடைய மலர்களால் சூட்டிக்கொண்ட ஒரு மாலை போல இந்த கொடியிடை தரள வெண்கோவை, கோவை என்பது ஒரு கோவை, ஒரு குழு, முத்து மாலை, தரளம் என்பது முத்து. அந்த கொடிகள் இருக்கின்றன மாளிகையில். அந்த கொடிகளுக்கிடையே இந்த முத்து மாலை தொங்குவது அல்லது காணப்படுவது கற்பக மரங்கள் தங்களுடைய பூக்களையே மாலையாக அணிந்து கொண்டது போல காணப்படுகின்றன. இது கடைசி 2 வரியில் சொல்லப்பட்ட செய்தி.
எப்பேற்பட்ட மாளிகை இது, அந்த மாளிகையில் யார் இருக்கிறார்கள் என்பது முதல் 2 வரியில் சொல்லப்படுகிறது. துடியிடை பணமுலை, உடுக்கு போன்ற, துடி என்பது உடுக்கு, உடுக்கு போன்ற சிறிய உடையவரைகள், பருத்த மார்பகங்கள் உடையவர், பணமுலை, தோகை கூந்தல் உடையவர்கள், அன்னவர் அடி இணை சிலம்பு பூண்டு அரற்றும், காலில் சிலம்புகள் அணிந்து அந்த சிலம்புகள் ஒளி எழுப்பக்கூடிய மாளிகை. மாளிகையில் யார் இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. உடுக்கு போன்ற இடையும் பருத்த மார்பகங்களும் உடைய பெண்கள் காலில் சிலம்பு போட்டுக்கொண்டு அந்த மாளிகையில் வலம் வருகிறார்கள், அல்லது நடமாடுகிறார்கள், அல்லது இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மாளிகை, கொடிகளெல்லாம் தொங்கவிட்டு, முத்துமாலைகள் எல்லாம் தொங்கவிட்டு காட்சி அளிப்பது கற்பக மரம் தன்னுடைய பூக்களால் தனக்கு மாலை போட்டுக் கொண்டது போல இருக்கிறது என்பது கம்பனுடைய கற்பனை. கம்பனுடைய அடுத்த பாடல், கம்பனுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லை என்று சொன்னேன். அடுத்ததாக ஒரு கற்பனை, எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. காண்வரு நெடுவரை கதலி காணம்போல் தான் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன, வான் நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே. வரை முதல் அடியில் இருக்கிறேன். வரை என்பது மலை, நெடுவரை பெரிய மலை, காண்வரு நெடுவரை காண்வரு பெரிய நெடிய மலையில் காணப்படுகின்ற, நெடுவரை காண்வரு கதலி காணம்போல், காணம் என்பது காடு, கதலி என்பது வாழை. இந்த மலைகளின் மீது, பெரிய மலை, நெடிய மலை, காண்பதற்கு பெரிய நெடிய மலை, காண்வரு நெடுவரை, நெடுவரை காண்வரு அல்லது பெரிய மலையில் காணப்படும் கதலி காணம் போல, கதலி வாழை மர தோட்டங்கள் அல்லது வாழை தோட்டம் போல, தான் நிமிர் பதாகையின் குழாம், பதாகை என்பது கொடிகள், குழாம் என்பது கூட்டம், மலையின் மீது வாழை மரங்கள் ஏராளமாக நிற்பது போல இந்த மாளிகைகளின் உச்சியில் கொடிமரங்கள் ஏராளமாக நிற்கின்றன. பதாகையின் குழாம் தழைத்தன. இதோட கம்பன், இது கம்பன் சொல்லும் செய்தி, அவ்வளவுதான். மாட மாளிகைகள், அவற்றின் மீது கொடிமரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த கொடிமரங்கள் மாட மாளிகையின் மீது இருப்பது என்பது மலைகளின் உச்சியில் வாழை மரங்கள் நிற்பது போல அவனுக்கு காட்சி தருகின்றன. இந்த 2 லைனும் ஓகே. காண்வரு நெடுவரை கதலி காணம்போல் தான் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன, இது ஒரு செய்தி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் கம்பனுடைய குசும்பு ஆரம்பிக்கிறது. என்ன சொல்றான் பாருங்க. வான் நனி மழுங்கிட மடங்கி வைகளும், வானத்தில் நனி மழுங்கிட தன்னுடைய ஒளி குன்றி போகுமாறு, நனி மழுங்கிட மேலும் மேலும் குன்றிக்கொண்டே போவதாக, மடங்குதல் குன்றுதல், வைகளும் அன்றாடம் ஒளி குன்றிக்கொண்டே போகிறது. யாருக்கு? மதி 4வது அடியில் இருக்கு. எங்கே இருக்கிறான் மதி? சேன்மதி, சேன் என்பது தொலைவு, ரொம்ப தூரம். சேன்மதி என்பது வானம். வானத்தில் இருக்கின்ற அந்த சந்திரனுடைய ஒளி ஏன் தேய்ந்து கொண்டே போகிறது என்றால், இந்த மாட மாளிகைகளின் மீது இருக்கக்கூடிய கொடி அந்த சந்திரன் மீது பட்டு 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 சந்திரனுடைய ஒளியை இவை தேய்க்கின்றன. சந்திரனுடைய ஒளி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே. சந்திரனுடைய ஒளி தேய்வது என்பது 14 நாளைக்கு வளர்ச்சி, 14 வளர்பிறை, தேய்பிறை, 2 பிறை இருக்கு. தேய்பிறையில் அவனுடைய ஒளி குன்றிக்கொண்டே தான் போகும். அது ஒரு இயற்கையான நிகழ்வு. அந்த இயற்கையான நிகழ்வை கம்பன் தன்னுடைய கற்பனையில் ஏற்றி, சந்திரனுடைய ஒளி ஏன் கம்மியாகி கொண்டே போகிறது என்றால், இந்த கொடிகள் அந்த சந்திரனுடைய மேனி மீது பட்டுக்கொண்டே இருப்பதால் இந்த கொடிகள் காற்றில் அசைந்தாட 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 அவர் சந்திரன் மீது பட்டு பட்டு பட்டு
அவனுடைய ஒளியை இந்த கொடிகள் அழித்து விடுகின்றன, அல்லது நீக்குகின்றன, அல்லது போக்குகின்றன, அல்லது குறைக்கின்றன, குறைந்தபட்சம் என்பது கம்பனுடைய கற்பனை. சேண்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே, அந்த கொடிகள் சந்திரன் மீது உராசுவதால் சந்திரனுடைய ஒளி மங்கி போகிறது, வைகளும் அடங்கி போகிறது, நனிமழுங்கி போகிறது என்பது கம்பனுடைய கற்பனை. வாழ் என்பது ஒளி, வாழ் நனிமழுங்கிட, ஒளி முற்றிலுமாக குறைந்து போவதற்கு காரணம் சேண்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே என்று கம்பனுடைய தற்குறிப்பு ஏற்றத்தின் உச்சம் என்று நான் இதை கருதுகிறேன். அடுத்த பாடல். பொன்தினி மண்டபம் அல்ல பூத்தொடர், மன்றுகள் அல்லன மாட மாளிகை, குன்றுகள் அல்லன மணிசை குட்டிமம், முன்றில்கள் அல்ல முத்தின் பந்தரே. குட்டிமம் என்பது புதிய வார்த்தை. கல் பதித்த தரை என்பது அகராதி தரும் பொருள். குட்டிமம் நானும் முதல் தடவை இப்பதான் பார்க்கிறேன். போதிகை என்று புதிய ஒரு வார்த்தை பார்த்தேன். அதுபோல குட்டிமம், கல் பதித்த தரை. அயோத்தி நகரத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றன என்றால், பொன் மண்டபங்கள், பொன் திணி மண்டபம், திணி என்றால் நிறைந்த செறிந்த பொன்கள் திணிக்கப்பட்ட பொன் திணி மண்டபங்கள், பூப்பந்தல்கள், பூத்தொடர், மன்றுகள், மன்று என்பது சபை, மன்றம், சான்றோர்கள் இருக்கக்கூடிய, விவாதம் செய்யக்கூடிய, சான்றோர்கள் கூடக்கூடிய ஒரு சபை, மன்றம், மாட மாளிகை, குன்று போன்ற மாட மாளிகை, மாட மாளிகை குன்றுகள் என்று பொருள் கொள்ள வேண்டும். மணிசை குட்டிமம், கல் பதித்த தரை, கல் என்பது என்ன கல் என்றால் மணிசை, மணிகளால், இரத்தன கற்கள், வைரக்கற்கள் போன்ற கற்களால் செய்த தரை. முன்றில்கள், முற்றம், முத்தின் பந்தர், அந்த அல்லனாங்கிற வார்த்தை சொல்லாம இருக்கேன். இவை தவிர வேறு எதுவும் அங்கு இல்லை. அதாவது வெற்றிடம் என்பதாக அயோத்தியில் எதுவுமே இல்லை. பொன்தினி மண்டபம் அல்லாவிட்டால் பூத்தொடர், பொன்தினி மண்டபம் அல்ல பூத்தொடர் மன்றுகள் அந்த அல்லாவிட்டால் மாட மாளிகை குன்றுகள் அல்லாவிட்டால் மணிசை குட்டிமம் அல்லாவிட்டால் மணிசை குட்டிமம் முன்றில்கள், அப்பேற்பட்ட தரைகள் பதித்த முற்றங்கள், அவையும் இல்லாவிட்டால் முத்தின் பந்தர்கள், முத்து பந்தர்கள் என்று இவை மட்டுமே அயோத்தியில் இருக்கின்றனவே தவிர வெற்றிடம் என்பதாக எதுவுமே இல்லை என்பது கம்பன் தரும் பதிவு, அயோத்தியின் வர்ணனை. அடுத்த பாடல். அடுத்த பாடலும் அவனுடைய தற்குறிப்பு ஏற்றம் எங்கேயோ போய் நிற்கிறது. பாடலை பார்க்கலாம். மின்னன விளக்கென வெயிற் பிழம்பென துண்ணிய தமனிய தொழில் தழைத்தார், கன்னி நன்னகர் நிழல் கதுவலாலரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே. நிழல் என்ற வார்த்தைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நிழல், ஷேடோ என்ற பொருள் உண்டு. நிழல் என்ற பொருளுக்கு அகராதியில் போய் பார்த்தால் ஒளி என்ற பொருளும் உள்ளது. ஸோ நிழல் கதுவலால் மூன்றாவது அடியில். கன்னி நன்னகர், கன்னி என்பது அழிவில்லாதது என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்னகர் அயோத்தி, அழிவில்லாத அயோத்தி நகர், கன்னி நன்னகர் ஒளி கதுவலால் அரோ. இந்த அயோத்தி நகரத்தின் ஒளியானது கதுவுவதால், அந்த ஒளி வீசுவதால், அந்த ஒளி கவ்வுவதால், அந்த ஒளி படர்வதால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே. புலவர் என்பது தேவர்கள். பல இடங்களில் இந்த வார்த்தை பிரயோகம் கம்பனில் காணலாம். புலவர் என்பது சான்றோர், அறிஞர், புலவர், கற்றறிந்தோர், அதெல்லாம் புலவர். புலவர் என்பது தேவர்களையும் சுட்டும். புலவர் வானமே, தேவர்கள் இருக்கக்கூடிய வானலோகம் பொன்னுலகு ஆனது. ஏயா? கன்னி நன்னகர் நிழல் கதுவுவதால், அயோத்தி நகரத்து ஒளி
அந்த தேவலோகத்தை போய் பற்றுவதால் தான் அந்த தேவலோகம் பொன்னுலகம் ஆயிற்று என்பது கம்பனுடைய கற்பனை. இப்பேற்பட்ட ஒளி அயோத்தி நகரத்தில் எங்கிருந்து வருகிறது என்றால், மின்னென மின்னலாக விளக்கு திகழும் ஒளி, வெயிற்பிழம்பு, துண்ணிய தமனிய தொழில், தமனியம் என்பது தங்கம், தங்கம் இழைத்த மின்னல் போல ஒளி வீசக்கூடிய விளக்கினுடைய ஒளி நிறைந்த வெயிற்பிழம்பு, சூரியனுடைய பிழம்பு போல மின்னல் மின்னல் மின்னலுடைய ஒளி, எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் பார்த்தீங்க நீங்க. மின்னனுடைய ஒளி, விளக்கு, வெயிற்பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் தழைத்த தங்கத் தகடுகளால் வேயப்பட்ட கன்னி நன்னகர், அழிவில்லாத நன்னகரான அயோத்தி ஒளி கதுவலால், நிழல் என்பது ஒளி, இந்த ஒளி போய் பற்றுவதால், இந்த ஒளி போய் விழுவதால் அன்றோ தேவலோகம் இவ்வாறு மிளிர்கின்றது, ஒளிர்கின்றது. அயோத்தி இல்லைன்னா தேவலோகத்தில் ஒளி இல்லை என்பது கம்பனுடைய கற்பனை. இந்த அளவில் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாரையும் அன்மியூட் பண்ணலாம். கார்த்திக், நண்பர் லங்கேஸ்வர் வந்திருக்கிறாரா இல்லையா தெரியாது. அவர் இல்லை என்றாலும் அவர் சார்பில் நான் பேசுகிறேன். நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நண்பர் மகேஷ் கிருஷ்ணசாமி என்பவர் கோயம்புத்தூர்லேருந்து என்ன அடிக்கடி கேட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இப்போ ஆஃப்லைட் குகன் ஒருத்தர் வந்திருக்கார். ஒரு ஆர் சீனிவாசன் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண இன்னைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன கிளாஸ்லேருந்து மஞ்சுளான்னு ஒரு லேடி வராங்க. அவர்களுக்காக புதிதாக வந்திருக்கும் ஒரு சிலர். இந்த வகுப்பு ஏறக்குறைய 5.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. சுந்தரகாண்டம் பார்த்து விட்டோம், அயோத்தியா காண்டம், இது யுத்த காண்டம் பார்த்து விட்டோம், பாலகாண்டத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய வகுப்பு 290, 280 வகுப்பு வரை மோரார்லெஸ் சுந்தரகாண்டமும் யுத்த காண்டமும் நடைபெற்றன. சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், இந்த 2 காண்டங்கள் முடிந்த வகுப்பினுடைய தொகுப்புகள், அதாவது ஏறக்குறைய 280 வகுப்புகள், 5.5 ஆண்டு வகுப்புகள், ஒரு வியாழக்கிழமை கூட விடாமல் நடந்த இந்த வகுப்புகளின் தொகுப்பு புதிதாக வந்திருப்பவர்களுக்கு இணையம் மூலமாக கிடைப்பதற்கு வீடியோ கிடைக்கும், ஆடியோ கிடைக்கும், பாடல்களும் கிடைக்கும். எல்லாவற்றையும் தொகுத்து லங்கேஸ்வர் அதை ஒரு வலை பதிவேற்றம் பண்ணி இருக்கிறார். அதில் அந்த லிங்க்குக்கு சென்றால், அந்த தளத்திற்கு சென்றால், அந்த வலைத்தளத்திற்கு சென்றால் வகுப்பு 1லிருந்து வகுப்பு 280 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது போல இந்த வீடியோவே 280 வகுப்புக்கும் அங்கே கிடைக்கும். அந்த லிங்கை இப்போ கார்த்தி உங்களால் முடிஞ்சா அந்த லிங்கை போடுங்க. லெட் இட் ரிமைன் இன் த ஸ்க்ரீன் ஃபார் perhaps a few seconds so that people can see that. அல்லது உங்களுக்கு தெரியுமானா எப்படி அதை பண்ணணுங்கிறத சொல்லலாம், அல்லது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். இது எனக்கு ஐ எம் நாட் ஸோ நாலேஜபிள் ஆன் திஸ். இந்த இது நீங்கள் அடுத்த வகுப்பில் வீடியோ பார்க்கும்போது இந்த இது அங்கேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள், அல்லது லங்கேஸ்வரன் நீங்கள் இருந்தால் லங்கேஸ்வரன் நீங்க எப்படின்னு சொல்லலாம். இருக்கீங்களா லங்கேஸ்வரன்? இல்லை, இன்னைக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னார். ஸோ இது இட் வில் பி இந்த ஸ்க்ரீன் ஃபார் கம்பன் ஏகேவி அப்படின்னு போட்டிருக்கார். தட் கேன் பி த லிங்க் ஆர் யூ கேன் டூ த கூகுள் சர்ச் ஆன் தட். இந்த தளம் அல்லது இந்த லிங்க் இதை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கம்பராமாயண வகுப்பு 290, 280 வகுப்பு வரை உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நீங்கள் பெறலாம். இதை செய்து கொடுத்த லங்கேஸ்வரனுக்கு நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. ஒரு தன்னார்வத்தின் மீது அவர் இதை செய்திருக்கிறார். நிறைய பேர் எனக்கு துணையாக நிற்கிறார். லங்கேஸ்வரன், அதே போல குமார் வாரம் உங்களுக்கு இமெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக வகுப்பின் பாடல்களை
வகுப்பு தொடங்குவதற்கு முன்னாலேயே 2 தினங்கள் அல்லது 3 தினங்கள் முன்னால் உங்கள் கைக்கு சேருமாறு அனுப்புபவர். அது ஒரு 500 பேருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட, அப்ராக்சிமேட்லி 450 480 அந்த மாதிரி. அதை செய்பவர் என்னுடைய நண்பர் குமார். அதே போன்று ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகும் அந்த வகுப்பினுடைய யூடியூபையும் அதே 500 பேருக்கு கம்பராமாயணம் கிளாஸ் சிங்கப்பூர் என்ற கூகுள் குரூப்பில் இருப்பவர்களுக்கு இவையெல்லாம் கிடைக்கின்றன என்று சொல்லி, இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் தி பீப்புள் ஹூ ஜாயின்ட் நியூ. இதை எடுத்துடலாம் கார்த்திக். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். லங்கேஸ்வரன் வணக்கம். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஐயா வணக்கம் ஐயா, இப்பதான் வந்தேன் ஐயா. ஓகே, இது ரொம்ப சுலபம். ஓகே, இதை போய் தேடணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு யூடியூப் சர்ச்ல போயிட்டு @கம்பன் AKVன்னு போய் தேடுனா யூடியூபோட அத்தனை வீடியோ வந்துடும் சார். ஸோ பேசிக்கலி நம்ம யாரை தேடுறோம்? கம்பனை தேடுறோம். யார் சொன்னதை தேடுறோம்? AKV சார் சொன்னதை தேடுறோம். ஸோ கம்பன் AKVன்னு போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே வந்து அத்தனை பிளேலிஸ்ட்டும் வந்துடும் சார் வீடியோவில் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபைல பார்க்கறதுக்கு spotify.com அந்த பேஜுக்கு போயிட்டு கம்பராமாயணம் AKVன்னு போட்டா வந்து இந்த கம்பன் உங்களோட புகைப்படத்தோட இருக்கக்கூடிய அந்த அந்த இதை பார்த்து கிளிக் பண்ணா அதுல வியூ பிளேலிஸ்ட் அன்டில் போன வாரத்து வரைக்கும் இருக்கு சார். ஸோ பேசிக்கலி இதை போய் உங்க பேரு பிளஸ் கம்பன் பிளஸ் உங்க பேரை ஆட் பண்ணி யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, ஸ்பாட்டிஃபைல சர்ச் பண்ணாலும் சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணா அந்த லிங்க்குக்கு போய் சேர்ந்துடலாம் சார். ஸோ இதுதான் ரொம்ப சுலபமான ஒரு வழி தான் சார் ஆக்சுவலி. ஆமா, அதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா என்னையோ குமாரையோ தொடர்பு கொள்ளலாம். ஆக்சுவலி இதோட இன்னொரு கனவு இருக்கு சார். என்னன்னா வந்துட்டு நம்மளோட பிடிஎஃப்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இன்னொரு பிளாக் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் ஏற்றி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்பாட்டிஃபையும் ஒரே பேஜ்ல பண்ற மாதிரியான ஒரு 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 தாட் ப்ராசஸ் இருக்கு. கொஞ்சம் மெனக்கெடணும் சார். அது பண்ணுவோம், நம்ம எப்படி ஃபியூச்சர்ல பண்ணுவோம் சார் எப்படியாவது. கிரேட் லங்கேஷ். இல்ல இவ்வளவுத்தையும் சொல்றவருடைய பேரு லங்கேஸ்வர். தேங்க்யூ லங்கேஸ்வர். தேங்க்யூ. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க முதல் பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அட்டகாசம். நீங்க வந்து இது ரொம்ப போர் அடிக்கும்னு சொன்னீங்க, நீங்க நகரப்படல்னு. அந்த ஒரு பாட்டை கேட்டாலே போர் எல்லாம் ஓடி போயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, வஜ்ரம்ங்கிறது எனக்கு நினைவு இருக்கும்படி அந்த காலத்துல வஜ்ரம் சிமெண்ட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுல அவன் போட்டிருக்கிறதே வைரம் தான் போட்டிருக்கான், அந்த பிராண்டோட சிம்பல். அதனால எனக்கு வஜ்ரம்னா வைரம்னு அது எனக்கு தெரியும். அது அப்போ. ரெண்டாவது, தெலுங்குலயும் எனக்கு தெரிஞ்சு வஜ்ரம்னா வைரம்னு நினைக்கிறது. குமார் இது சொல்லலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். நன்றி. வைரம்னா தெலுங்குல வஜ்ரம் தான். தெலுங்குல மட்டும் இல்ல, சமஸ்கிருத பேசுற வஜ்ரம். வைரத்துக்கு வஜ்ரம் என்ற பேர் சமஸ்கிருத வேர்டு. மற்றவர்கள். தேங்க்யூ முகுந்தன். நான் ஸ்ரீமதி பேசுறேன். இந்த இது சூலம் என்ற வார்த்தை வந்தது இல்லையா? சூலம் என்பதற்கு இடிதாங்கி என்று நீங்கள் பொருள் சொன்னீர்கள். சூலத்தால் காளியை ஒழிக்கும். அப்புறம் துயிலோடு நெடுங்குடி சூலம் என்னுவ, இதெல்லாம் வந்து கம்பராமாயணத்துல வருவ. அந்த காலத்துல ராமாயண காலத்திலேயே பாரதத்தில் இடிதாங்கிகள் இருந்தன. இப்போ இது பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து இடிதாங்கி கண்டுபிடித்ததால் அவருக்கு பெருமை சேர்ந்தது எல்லாம். அந்த காலத்துல பாரதத்துல ராமாயண காலத்திலே இடிதாங்கிகள் சூல வடிவில் இருந்தன. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது நம்ம வகுப்பில் இருக்கிறவர்களை சொல்ல வேண்டும். தேங்க்யூ ஸ்ரீமதி. தேங்க்யூ. மற்றவர்கள். வேறு ஏதேனும் கருத்துக்கள்? ஐ திங்க் தமிழ் சிவகுமார் வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் நடுவில் ஒரு மெசேஜ் போட்ட ஞாபகம் எனக்கு. இன்னைக்கு வஜ்ரமான கிளாஸ் சார். முதல் பாட்டே பிரமாதம். தென்னாட்டு மொழிகள் எல்லாத்துலயுமே வஜ்ரங்கிறது தான். மலையாளத்துல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு. அந்த வஜ்ரங்கிறது டைமண்ட் தான். சென்னை. சொல்லுங்க மல்லிகா. வணக்கம். வகுப்பு ரொம்ப நன்றா இருந்தது. கம்பன் செய்த வர்ணனைய நாங்க படிக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா அந்த ஒரு நகர வர்ணனை உங்க மூலமா ரொம்ப சந்தோஷமா, காதுக்கு இனிமையா கேட்டு அது கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்து தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். எல்லா புகழும் கம்பனுக்கே. அது இப்ப கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தானே. அதனால
உங்களாலதான் நாங்க இந்த இதை வந்து கேட்கிற பேர் பெற்றோம். அப்புறம் லங்கேஸ்வரன் அவரு சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு அவர் மெனக்கட்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. வேறு லங்கேஸ்வரனா இருந்தாலும் லங்கேஸ்வரன் தானே ஆரம்பத்துல இருந்து ராமன் எப்போ வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தது. அதனால எல்லாரையும் விட ராமர் பக்தி லங்கேஸ்வரனுக்கு தான் அதிகமா இருக்கு. லங்கேஸ்வரனுக்கு மோட்சம் கொடுத்தது ராமர். ஆமா, வெங்கடேஸ்வரா, லங்கேஸ்வரனுக்கு ரவிச்சந்திரன் கோயம்புத்தூர் பேசுறேன். ஒரு நிமிஷம். இந்த வகுப்பு இணையம் மூலமாக 5½ ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு முன்னால் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஃபேஸ் டு ஃபேஸ் சிங்கப்பூர்ல லைப்ரரியில் நடந்தது. நல்ல கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுனாலதான் ஜூமுக்கு வந்தோம். கோவிட் வரலைன்னா we might have continued face to face with 30-40 people. அந்த வகுப்புகளிலும் தொடர்ந்து வருபவர் லங்கேஸ்வரன். It is not சாமிநாதன். சொல்லு. இந்த 5½ hours மட்டும் இல்ல, என்னுடன் ஏறக்குறைய 8 ஆண்டுகளாக பயணிப்பவர் லங்கேஸ்வரன். என்ன இந்த வகுப்புக்கு அறிமுகப்படுத்தியது என் நண்பன் சாமிநாதன். அவனுக்கு கோடான கோடு நன்றி சார். இந்த 5½ வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய இதுல நான் இருந்தேன் சார், சாமிநாதன். You were attending directly? ஆமா, டைரக்ட்லி இல்ல, ஒரு நாள் தள்ளி யூடியூப்ல வரும். அப்படியா? அது ரொம்ப ஒன்ஸ் இன் வைல் அழகு நிலாவோ பாரதியாரோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I don't know whether it was coming regularly or not. I didn't know. Probably yes. Okay. இல்ல, ரெகுலரா வரும். Okay. 20 பாட்டு அந்த மாதிரி வரும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, கோயம்புத்தூர் ரவிச்சந்திர பேசுறேன். இந்த வஜ்ரம்ன்றது வந்து தெலுங்குல வந்து வைரம். நம்ம இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம் சொல்றோமே, அதுவும் இதுவும் ஒண்ணா? ஆமா, வைரத்தன்மை புரிந்தது, திண்மை பொருந்தியது. வைரத்தோட ஒராவது தன்மை அதனுடைய ஸ்ட்ரெங்த் இல்லையா? ஹார்ட்னஸ். வைரம் பாய்ந்த நெஞ்சுன்னு சொல்றாமே. ஆமா ஆமா ஆமா. வைரமுடைய நெஞ்சுன்னு பாரதியே சொல்றானே. ஆமா 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 ஆமா. வைரமுத்து, வைரம் பாய்ந்த நெஞ்சம், வைரக்கட்டைகள், இந்த வைரமுடைய நெஞ்சு. ஓகே, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கற்பனைக்கும் தாண்டி கொண்டு போறான். அதுல பிரமாதம் என்னன்னா, உச்சியை கொண்டு போய் மேகத்துல வச்சு சந்திரனை தேய்ச்சிட்டு அந்த கீழே ஃபவுண்டேஷனை கொண்டு போயிட்டு ஆதிசேஷனை தொட விட்டான். அது அருமையான ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட். இது அன்பிலீவபிள். இது அன்பிலீவபிள். தேங்க்யூ. மற்றவர்கள் அலர்ந்த அப்பா மற்றவர்கள் சார் சொல்லுங்க சார். எல்லையில்லாத கற்பனை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு டெஃபினேஷனே இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க நடத்தினதுதான். கம்பன் அவ்வளவு அழகா விரிவா தமிழ்ல உள்ள சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி இலக்கிய நயத்தோட மிக சிறப்பாக வடிவமைத்தது நீங்க மிக மிக சிறப்பாக எங்களுக்கு வழங்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. புது புது வார்த்தைகள், போதிகை, நிழல்னாவில் ஒளி அப்படிங்கிறாங்க. நிழலுக்கும் ஒளிக்கும் தொடர்பு படுத்திருக்காங்க பாருங்க. நன்றி துரை தனபாலன். நன்றி. இல்ல, இன்னைக்கு ஒரே கேட்டா கம்பெனி அடடே இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவனே இன்னைக்கு பயந்து கம்பராமாயணம் அருமை. அதை நீங்கள் பரிமாறும் விதம் அருமையோ அருமை. நன்றி. மற்றவர்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றனவா? இல்லை என்றால் வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். சார், நாங்க படிச்சிருந்தா எங்களுக்கு இந்த அளவுக்கு புரிய போறது இல்ல. அதனால எல்லா புகழும் கம்பனுக்கே இல்ல, எல்லா புகழும் உங்களுக்கு தான். கண்டிப்பா குரு இல்லாம நானே இன்னைக்கு முதல் பாடல் சொல்லும் போதே அதை நினைச்சுட்டேனா, பர்பஸா அந்த பாடல் அப்படி சொன்னேனா. ஊடுபேடை ஒதுங்குவான் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அப்படி ஏன் கேட்டுட்டே போனா it simply unfolds itself into a wonderful poem and a wonderful கற்பனை. ஓகே, நன்றி. அந்த பாட்டு முடிகிற இந்த பாடல் முடிகிறப்ப 25 நிமிஷம் ஆயிருந்தது. ஆமா, நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இவ்வளவு நேரம் கொண்டு போறாரு ஐயா. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்தது. சார் லக்ஷ்மணன், நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார். இது எல்லாருமே நீங்க சொன்னதை பத்தி பேசிட்டு இருக்க பிரமாதமா சொல்லிட்டு நான் என்ன வியூ பண்றேன்னாக்க, இதனுடைய ஒர்க் பண்ணிருக்கேன் நீங்க பேக்ரவுண்ட்ல பேப்பர் ஆஃபீஸ் மாதிரி. அதனுடைய அந்த ஒர்க்கு தான் அட்டகாசமா இருக்கணும் சார். அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. இதனுடைய ஒவ்வொரு
வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு அர்த்தம் நீங்க சொல்றீங்க, நீங்க இதுக்கான எவ்வளவு உழைச்சிருப்பீங்க நீங்க, அதெல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு எனக்கு. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, இந்த இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா, சூப்பர். கூடவே ஆறு சார், கூடவே ஆறு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலம்பரை 8 மணிக்கு உட்காந்துட்டு ஐ ஃபினிஷ் ஆல்மோஸ்ட் அட் 4 or 4:30. ஆன் an average 30 மணி நேரம் ஆகும் ஒரு வாரம். 6 நாள் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணா தான். என்ன நம்பி 80 பேர் வரீங்க, வேல்யூ ஆட் இல்லைன்னா ஐ அம் ஃபெயிலிங் இன் மை டியூட்டி, அவ்வளவுதான். வேற எவ்வளவு கிராஸ் ரெஃபரன்சஸ் சார் உங்களுக்கு கேட்டு வருது எங்களுக்கு, எவ்வளவு கிராஸ் ரெஃபரன்சஸ், எவ்வளவு பாட்டு, எவ்வளவு பின்னணி, எவ்வளவு ரெஃபரன்சஸ் பின்னாடி, தேவாரம், திருவாச்சகம், திருக்குறள், எஸ்பெஷலி திருக்குறள், அதெல்லாம் பிரமாதமா இருக்கு சார். சான்ஸே இல்ல. நன்றி நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஐயா ஒரு கருத்து சொல்லுங்க ஹபீபா டீச்சர். உங்க கம்பன் வகுப்புக்கு வந்த பிறகுதான் ஒரு கவிதையை எப்படி வாசிக்க கத்துக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எப்படி பார்த்தாலும் புத்தகம் இருப்பது ஒன்று, ஆசிரியர் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த வகையில நீங்க சிறப்பு. எவ்வளவுதான் தனியாக படித்தாலும் அது இல்லை. எவ்வளவு நவீன கருவிகள் ஆன்லைன் அப்படியெல்லாம் சொல்றது மாதிரி இருந்தாலும் ஆசிரியர் விளக்குவது போல் எதுவும் கிடையாது. என் வாழ்க்கையில் கம்பன் பாடலை பாடணும்னு ரொம்ப ஆசை. எங்க குடும்பத்துல அது கொஞ்சம் விட மாட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய ஆசையெல்லாம் தீர்த்தது இந்த கம்பன் வகுப்பு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் மல்லிகா. நம்ம அப்பப்போ போனை எடுத்து திறந்து பார்க்கணும், இல்ல அதை நம்ம காப்பி போட்டு வச்சுக்கணும். அதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் வகுப்பு அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எழுதி எப்ப வேணாலும் நம்ம திறந்து பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கையெழுத்தும் ஒரு பழக்கமாகும் அப்படிங்கறதுனால இதை கொஞ்சம் நான் வகுப்பு வரும்போது அதே மாதிரிதான் ஆமா எழுத்து பழக்கம் நம்மளுக்கு மறக்காம கண்டினியூ ஆகும். நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நன்றிமா, நன்றி. தேங்க்யூ. கடைசியா ஒரு உதவி சொல்லலாமா? சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம். எல்லா விளக்கமும் விளக்கம் அல்ல, ஏவேக்கு விளக்கம் தான் விளக்கம். எனக்கு தெரியுது அது காப்பி அடிக்கிறது. வெளியில போவேன், எத்தனை மணிக்கு வரையா? ஓகே, நன்றி கார்த்திக். வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.